33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலளாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலளாய் செப்பன்ன மென்முலச் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னணங்காய் திருவே துயிலளாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதேரம் மணீராட்டேலோரெம்பாவாய் ஏற்ற கலங். அடுத்தது 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னங்காய் திருவே துயிலடாய் உக்கவும் தட்டொழியும் தந்துன் மணாளினி இப்போதே எம்மி நீராட்டேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே மாலை மாத்தல் தான், 2 பேரும் மாத்தி மாத்தி எடுப்பார். இப்ப கீழ்பாட்டுல மைத்தடன் கண்ணினாய் நீயொன் மணாளினி நப்பினி எடுப்பினாள் இல்லையா. இந்த பாசுரத்துல 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துழாய் முதல் பாதியினால கண்ணன் எடுப்புறா, அவன் எழுந்துக்கல. மறுபடியும் உத்தராத்தினால் நப்பின்னு பிராட்டி எடுப்புறா. இது மேல சொல்லிட்டே போறா, இந்த பாசுரத்தோடு நிறுத்திவிட்டார். அதுக்கப்புறம் வழியில வந்துடுற. இப்போ நப்பின்னு பிராட்டி எழுப்பினா கீழ்பாட்டுல பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் எல்லாம் திருப்பி அவளே எழுப்பா, திருப்பி மறுபடியும் கிருஷ்ணன் எழுப்புறா. இந்த எழுப்புச்ச என்ன சொல்ற, ரொம்ப அற்புதமான இருவரையும் எழுப்பி ஒருவரும் எழுந்திராமையால் நீ முன்பு ஆர்த்தரட்சணம் பண்ணி ஆர்ஜித்த குணங்களையெல்லாம் இப்போது எழுந்திராமையாலே இழக்குகிறாய் புகிறாய் என்று கூப்பிடுகிறார்கள். இதில் கண்ணன் எழுப்பினா அவனும் எழுந்திரல, நப்பின்னு பிராட்டி எழுப்பினா அவனும் எழுந்திரல. கடைசியில கண்ணனுக்கு ரோஷம் மறுபடியா பண்ற. ஒரு நல்ல பெரிய பணக்காரன், குழந்தைக்கு தீராது வியாதி ஒன்று வந்துருது. டாக்டர்கிட்ட போய் சொல்ற இந்த குழந்தைய காப்பாற்றணும். பார்க்கேன்னு சொல்லக்கூடாது, நீங்க எத்தனையோ குழந்தைலாம் காப்பாத்திருக்கோ, அந்த பேரெல்லாம் உங்களுக்கு நிலைக்கணுமா இருந்தா இந்த குழந்தைய காப்பாத்தினாதான் அந்த பேரெல்லாம் நிலைக்கும். இந்த குழந்தை கைவிட்டா அந்த பேரெல்லாம் போயிடும். இப்ப அது வாட்டம் யாச்சியத்துக்கு போறா, நீங்க அந்த கோவில் கட்டணும் இந்த கோவில் கொட்டணுங்கோ, இந்த கோவில் கட்டி வச்சாதான் பழைய பேரெல்லாம் உங்களுக்கு நிலைக்கும். இல்லாட்டா நீங்க கொடுக்கல நான் சொல்லிட்டு போவேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, அது மாதிரியா என்ன இப்ப ரட்சிக்கலன்னா முன்பு நீ ஆர்த்த ரட்சணம் பண்ணி ஆர்ஜித்த குணங்களை எல்லாம் இழந்து இப்போது எழுந்திராமையால் நீங்க அவளை போல அவளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு காரியம் செய்யாமல் செய்ய வேண்டாம், எழுந்திருந்து அனுகிரகம் நான் கேட்கிறேன். நீங்க அவளுக்கு போல லட்சம் 10 லட்சம் தர வேண்டாம், ஒரு 10 பைசா 10 ரூபாய் கொடுத்தா போறோம் நான் கேட்கிறேன். இது கூட கொடுக்கலன்னா லட்சமா கொடுத்து பேர் வாங்கி தான் போடும் அப்படின்னு சொன்னா எப்படியோ அப்படி சொல்றாங்க. அங்க சொன்ன சுவாமி தேசம் சாய்க்கிறார், நான் உங்ககிட்ட சரணாதி பண்றேன், தேகாவசாரத்துல மோட்சம் கொடுக்கலன்னா உனக்கு தான் அவமானம், எனக்கு அவமானம் இல்லை. பூபி ஹந்த வசதி யதிமே பவித்ரி யாம்யாசு துர்பிஷ மிருத்யுஷு யாதனாசு சம்யக் பவிஷ்யதி தத சரணாகதானாம் சம்ரக்ஷதே திவ்யருதம் வரதத்வதீயம். நான் கூட சரணாதி பண்றேனே, சரணாதி பண்ண என்ன காப்பாத்தலன்னா சரணாகத ரக்ஷகன்னு ஒரு போர்டு போட்டிருக்க வாசல், அதை கட்டி உள்ள வைக்க முடியாது. அதனால சரணாகத்தை ஏற்கனவே சரணாகத்தான் ரட்சிச்சிருக்கேன், அப்படின்னா நானும் சரணாகத்தம் தானே, என்னையே ரட்சிக்க கூடாது, நீ என்ன ரட்சிக்கலைன்னா அந்த பேரெல்லாம் உனக்கு போயிடும்னு சுவாமியே சாதிக்கிறார். அது இதுல பாதுகாசத்துல பாதுகி பார்த்து சாதிக்கிறார். மாதா இங்க சரணாகத்த ரட்சணம், அந்த சரணாகத்தின் பதம் அல்ல. மாதஸ்வதர்பித பரஸ்ய முகுந்த பாதே பத்ரே தராணி எதி நாம பவந்தி பூயः கீர்த்தி பிரபன்ன பரிரக்ஷண தீட்சிதாயாः கிண்ணத்ரபேத தவ காஞ்சன பாதரக்ஷே. ஆமா, உனக்கு எவ்வளவு கீர்த்தி இருக்கு, நானும் பெருமாட்டை சரணாதி பண்றேன், உன் மூலமா தான் சரணாதி பண்றேன். ஏன்னா பாதுகா ஆச்சாரியர் மூலமா சரணாதி பண்றேன். மாதா ஸ்வதர்பித பரஸ்ய, உன் மூலமா பெருமாட்ட பரத்தை அர்ப்பணம் பண்றேன். மாத ஸ்வதர்பித பரஸ்ய எங்க, வேற எங்கேயும் இல்ல. முகுந்த பாதே முஷ்ட குஷ்ட ததாதி, மோட்ச சுகத்தையும் கொடுப்பான், ஆருஷங்கிக்குமா இந்த லோகத்து சுகத்தையும் கொடுப்பான். மாதஸ்வதர்பித பரஸ்ய முகுந்த பாதே, அப்படி பரதார்ப்பணம் பண்ண எனக்கு பத்ரே தராணி எதி நாம பவந்தி பூயா, துக்கம்னு சொல்லாத சுகேதரம் சொல்ற, பத்ரேதரம். பத்ரம்னா மங்களம், மங்களத்துக்கான வேறு எதுனா அமங்கலங்கள். அது நீ கொடுத்தியானா எனக்கு ஒண்ணு இல்லை, நான் எத்தனையோ கட்டத்தை அனுபவிக்கிறேன். கீர்த்தி பிரபன்ன பரிரக்ஷண தீட்சிதாயாக கிண்ணத்ரபே தவ காஞ்சன பாதரக்ஷே. உன்னுடைய கீர்த்தி இருக்க, நீ கூட வைக்கப்பட மாட்ட, உன்னுடைய கீர்த்தி வெட்கப்படும். இத்தனை நாளா இத்தனை பேர் பிரபன்னால காப்பாத்திருக்காளே பாதுகாதேவி, இன்னைக்கு காப்பாத்தாத போட்டாலே நான் எங்க தலையை காட்டுன்னு உன்னுடைய கீர்த்தி வெட்கப்படும்.
இங்க பெருமாள் வைக்கப்படலன்னு சொன்னார். அந்த பாதுகரை கீர்த்தி வர்க்கப்படுறது சரணாகத்தால விட்டா கிந்துத்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாதனதே நுரூபா. ஆத்துக்காரன் பார்த்துட்டே இருந்துச்சு, பாண்டவாள் பார்த்துட்டே இருந்துச்சு, துஷாசன் திரௌபதியை அபகரிச்ச எடுத்துன்னு போனேன். எவ்வளவு அவமானம், அத்தனை அவமானத்தை அடைக்கின்றதா அந்த தோத்து போட்டுனார். அந்த மாதிரியா ஒண்ணுதர எங்களை இன்னொருத்தனை யமாதிகள் வந்து உபதிரவம் பண்ணானா உனக்குத்தானே இப்ப அவமானம். அதுக்காக அதனால உன்னை ரட்சிக்கணும்னா உன்னை பெருமைக்கு தகுந்தாப்புல நீ காப்பாற்றணும்னா எனக்கு நீ ரட்சிக்க வேண்டும்னா பழைய கதையெல்லாம் எடுத்து சொல்லி நீ அப்படி அவளை காப்பாற்றலையா இப்படி காப்பாற்றலையா எங்களையும் காப்பாற்றணும் தான் சொல்ற. யாரும் நான் காப்பாற்றினேன் ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். நீ அந்த கோவில் கட்டினேன் இந்த கோவில் கட்டினேன் அந்த பழைய லிஸ்டெல்லாம் இதுக்காக யாச்சிக்கிறதுக்கு போகிற பண்ண காரியங்கள்லாம் லிஸ்ட்டு போட்டு போவான். இல்லாட்டா என்னன்னா ஒன்றுமே ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுத்தலே மறைச்சிடுவான். அதுக்காக சொல்ற 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. அந்த பெருமாளை கூப்பிடுச்சுதான் ஒரு அழகு இருக்க. தங்களை காரியத்தை சாதிக்கும் பல பல தர்ம காரியங்களை செய்த மகாபிரபுவேர் போகணும் அப்படின்னு சொன்னா கேள்வி கொடுத்துருவான். ஏன் பல காரியம் தர்ம காரியங்களை பண்ண மகாபிரபுவேர் போனா ஓஹோ அடி வைக்கிறார் இந்த தர்ம காரியத்தை பண்ணா அந்த பேர் நிலைக்கு கொடுத்துருவார். அந்த மாதிரி 33 அமருக்கு முன் சென்று 3 அமரர்கள் 33 பேர்கள். இவெல்லாம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். இவளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் கோடி கோடி பேர் இருக்கா. அது யார் 33 பேருன்னா 12 ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர். இவன் ஒரு ஆதித்யின் கீழே வந்து ஒரு கோடி பேர் இருக்கா. 33 கோட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இவர் ஹெட்டா இருக்குவார். 12 ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், 12 11 என்னாச்சு 23. பெருமாள் எழுட்ட சம்ரக்ஷணம் ஆர்த்த சம்ரக்ஷணம் பண்ணுவார். அந்த மாதிரி பெரிய திருவிழா எழுதினார் இல்லையா, சிறிய திருவிழா சம்ரக்ஷணம் பண்ணுறாரு. அந்த மாதிரி என்னாச்சு 12 11 23. அப்புறம் மருத்துக்கள் அஷ்ட மருத்துக்கள் வசுக்கள் அஷ்ட வசுக்கள் என்னாச்சு 21 11 பண்ணோம் 23 31. அஸ்வினி தேவதல் 2 பேர் 33 பேர் ஆச்சு. இவாளெல்லாம் ஹெட் அவளுக்கு இப்படி 33 அமருக்கு முன் சென்று இவாளுக்கெல்லாம் ஆபத்துகள் வரபோது அவ கேட்காதையே அவளுக்கு முன்ன போய் நீ அவளுக்கு வந்து ஆபத்துலாம் போக்கினியே. 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் சப்பமுடையாய். வியாக்கியானம் 33 கோட்டியா இருந்தா நீ ரட்சிப்பியோ. சில பேருக்கு 50 பேர் குறைஞ்சு தள்ளிப்பட தெரியாது. பேரம்பி 115 பேத்தி பேரன் பேத்திகளுக்கு தாத்தான்னு போட்டுருந்தான் பேப்பர்ல. அந்த மாதிரி பெரிய குடும்பம் இருந்துட்டோம். அவ எல்லாரும் அவ வெளியூருக்கு போனாட்டு 2 பேர் தள்ளி பண்ணுறதுனா வராது. 50 பேர் குறைஞ்சி சில பேர் தள்ளி பண்ண தெரியாது. சில பேருக்கு 2 பேருக்கு மேல தள்ளி பண்ண தெரியாது. ஆம்பிய முன்னாடியே வேற 2 பேர் இருந்துருப்பா. யாராவது வந்தா கூட தைசா அனுப்பிச்சிடுவா. அப்படியே வழக்கமா கொடுத்தோம். இவ்வாத்து பசங்க வந்தா கூட நாங்க 2 பேரும் தனியா பண்ணிக்கிறோம் நீங்க பண்ணிக்கோன்னுவா. அந்த மாதிரி சில பேர் உனக்கு 33 கோடி தேவதல் இருந்தாதான் அந்த 50 பேர் 100 பேர் இருந்தாலும் தலைப்படுத்தி சொல்றாலும் சில பேர். அந்த மாதிரி நீ ரட்சிக்கிறதா இருந்தா நீ ரட்சிக்கும் இடத்தில் சங்கியா நீதி வேண்டுமோ. 33 கோட்டியா இருந்தா முடியும். 5 லட்சம் பேர்களா இருந்தா ரட்சிக்கலாகாதோ. 30 இந்த வியாக்கியானம் தான் தொடர் வியாக்கியானம் பேர். அப்புறம் 33 அமரருக்கு புல்லிங்கமோ இல்லையா, ஆண்களா இருந்தாதான் ரட்சிப்பியா, பெண்களா இருந்தா ரட்சிக்க மாட்டியா. ஆண்களுமாய் பிரபலர்களுமாய் அமரர்களோ இல்லையா ஷாவாதர்கள், ஆண்களுமாய் பிரபலர்களுமாய் இருந்தால் தான் ரட்சிப்பதோ, பெண்களுமாய் அபலைகளுமாய் இருந்தால் ரட்சிக்கலாகாதோ. சமிதிபாதி சாவித்ரிபாதியாய் ஸ்வரக்ஷணத்தில் அதிகரிப்பார்க்கோ உதவுவது உன்னையே எதிர்பார்த்திருக்கும் எங்களை ரட்சிக்கலாகாதோ. அந்த தேவதர்களை பெருமாள்கிட்ட பிரார்த்தனை போட்டு தங்களை ரட்சித்து அவ தாங்க பிரயத்தனப்படுவார். சமிதி பாதி சாவித்ரி பாதி. இந்த காயத்ரியில உபாகர்மா வந்து சமித்தல் தான் பண்ண சொல்லுது. பாதி மாத்திரம் பாதி சமித். 1000 காயத்ரி வச்சிருந்தா அந்த சமித்தை எண்ணி வச்சிருந்தா கூட பல மணி தூக்கி போட்டுருங்க. அந்த முழுக்க ஜபம் பண்ணா முழுக்க 1008 காயத்தையே பண்ணியா முடியிருக்கும். ஆனா சமித் ஹோமம் பண்றதுதான் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி பெருமாள் பண்ற காரியம் பாதி, தாங்கள் பண்ற காரியம் பாதி. இப்படி இருக்குவாள் தான் நீ ரட்சிப்பியா. உன்னையே நம்பிட்டு உங்ககிட்ட பரநியாசம் பண்ணிட்டு சுரக்ஷணார்த்த வியாபாரத்தில் தங்களை தான் காப்பாற்றுக்கு பிரயத்தனப்படாமல் இருக்கும் எங்களை நீ ரட்சிக்க கூடாதா. ஈஸ்வரோகம் என்று இருப்பார்க்கோ உதவலாவது, தாசோகம் என்று இருப்பார்க்கு உதவலாகாதோ. அந்த தேவத்தெல்லாம் கர்வம் பிடிச்சாரு. நானே ஈஸ்வரன் சொல்லக்கூடியது ஒண்ணு. அந்த ஈஸ்வரோகம் என்று இருக்குவாள் தான் ரட்சிக்கணும். அடியோம் என்று இருப்பார்க்கு உதவலாகாதோ. ஜீவனும் பிரயோஜனம் கொண்டு பின் எதிரிடும் அவர்களையோ ரட்சிப்பது. காரியாச்சு காலில் விடுவா. அதுக்கப்புறம் உஷா அனிருத்த சம்பாதிக்கும் போது பானவசன் யுத்தத்துக்கு வந்துட்டா வருங்க. அப்போ அவருக்கு சப்போர்ட்டாக பரமசிவன் வந்துட்டார். இந்த போஸ்ட் கொடுத்து ஒரு வச்சா கடைசியில் யுத்தத்துல பெருமளை அடிக்க வந்துட்டார். அந்த மாதிரி இருக்கவாள் தான் நீ ரட்சிப்பியா.
ஏன் கோவர்தனத்துக்கு பூஜையை நிறுத்தின உடனே இந்திரன் பெருமாளை சண்டை போட்டாம இருக்கும்? அவன் முகத்தில் முடிக்கலாமா? அவனு சொல்றது அவன் சொன்னா யாரும் கோச்சிக்க மாட்டான்னு சொல்றோம். அவனுக்கு பாலம் எழுது கிடையாது. அதனால அவன் முகத்தில் முடிக்கலாமா? இந்த மாதிரி எல்லாருமே பிரம்மா ருத்ரன் எல்லாமே பெருமாள்கிட்ட சண்டை போட்டுவாதான். இவாள்லாம் முகத்திலே முடிக்கூடாது. உண்மையான பத்தி பக்தி இருந்ததுன்னா தங்க ஆத்துக்கார அவ அப்பா அடிச்சா கூட அடிச்சா செல்லமா அடிச்சா இல்ல ஒழியணும்ன்ற எண்ணத்தோட அடிச்சாதான் அவன் தாப்பனார் முகத்தை கூட முடிக்க மாட்டான். இவள் தாப்பனா இருந்தாலும் சரி தப்புள்ளே அப்பாவுடைய ஆத்துக்காடு தாப்பனார். அந்த மாதிரியா அது பிரயோஜனம் கொண்டு பின் எதிரும் அவர்களையோ ரட்சிப்பது. அப்படி பெருமாள் ரட்சிக்கிறது அப்படி அயோக்கியன்லாம் ரட்சிக்கிறார். என்ன போன்றவர்கள் ரட்சிக்கக்கூடாது, கடைசியில் ரட்சிக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரார்த்திக்கிறார். அது ஒரு ஸ்லோகம் சொல்றோம், ஜீவன கிரகணே. காரியம் காரும்போது காலில் விடுறது, காரியம் ஆயிடுச்சு ஆகாசம் நிற்கிறது. இந்த நம்ம ஓட்டு வாங்குறோம் இல்லையா, ஆத்துக்கு வருவான், எங்களுக்கே ஓட்டு போடுங்கள் வாக்காள பெருமக்களே. அப்புறம் தெரு மக்கள் தெருவில் இருந்து கருதினா கூட கேட்க மாட்டான். அது சொல்ற ஜீவன கிரகணம். அது எப்படின்னா இந்த ஏத்தம்னு ஒன்று உண்டு, வயலுக்கு ஏத்தம் இறைக்கிறது ஒன்று உண்டு. அதுல ஷால் கட்டிருப்பா ஒரு மூங்கில் கொம்புல, கடத்துல அடியில 100 அடிக்கு ஆட ஜலம் இருக்கும். அந்த ஷால் என்ன ஜலம் ஓடுறதுக்காக கடத்து உள்ள வரும். அந்த ஷால் நிறைய ஜலம் உண்டுச்சுன்னா உடனே அந்த மூங்கில பிடிச்சி விடுவா, மேல போயிடும். ஜீவனும் பேரு ஜலத்துக்கு. ஜீவன்னா வாழ்க்கைக்கு. ஜீவன கிரணே நம்புறாக, தனக்கு வாழ்க்கை கிடைக்கணும்னா ஜலம் எடுத்து கீழே வரும். கிரகித்வா புனா உன்னதாக. இவெல்லாம் யாருன்னா இந்த கிங் கனிஷ்டாக கிமுஜேஷ்டா கட்டியந்த துர்ஜன. காரியம் ஆச்சு கால பிடிக்குது அப்புறம் கருத்து போறவள இவாள் அந்த கட்டி யந்திர தனோ தம்பியோ தெரியலன்றான். அந்த மாதிரி பிரயோஜனம் கொள்ளும் போது கீழே விடுற பிரயோஜனம் கொண்டு அவளையோ ரட்சிப்பது, ஒன்னையே வேணும்ன்றதுக்கு ரட்சிக்கப்படாதா இப்படின்றத நிறைய அந்த மாதிரி வியாக்கியம் எல்லாம் பண்ற. உன்னை எழுப்பி அம்புக்கு இலக்குவார்க்கோ காரியம் செய்யலாவது, உன் அழகான ஆசைப்பட்டார் காரியம் செய்யலாகாதோ. இன்னொரு சுவாரஸ்யம், பெருமாள் கிட்ட வந்து பிரார்த்திக்கிறாரு, ராவனோட சண்டை போடணும், லங்கியை அழிக்கணும், கம்சனை வதம் பண்ணணும் அப்படின்ற. இவன் அவள் அழிச்சா அப்படியே வெறுமையா இருப்பாவா? பெருமாள் திருப்பி அடிக்க மாட்டேன். ராமாவதாரத்தில் திருமேனி முழுக்க அப்படி கிம்சுக வருஷம் பூத்தா போல பானம் பட்டு திருமேனிலாம் கொடுத்தா ரத்தம் கொட்டுறது பெருமாள். அப்போ ஜாம்பவான் ஹனுமான் ஓஷையெல்லாம் போட்டு ராத்திரி முழுக்க இந்த மல்யுத்தக்காரருக்கு உடம்புலாம் பிடிச்சி விடுறாம இருக்கும் அந்த இன்டர்வல்ல. அந்த மாதிரி ராத்திரிலாம் பெருமாளுக்கு ஓஷதி எல்லாம் போட்டு அந்த அருந்து கிழிஞ்சு போன சதையெல்லாம் கூட முடியாது. சந்தானி காரணம் தான் சில பழைய பச்சைகள் உண்டு, அதெல்லாம் போட்டு தேய்ப்பா, மறுநாள் காத்து மறுபடியும் யுத்தத்துக்கு போவா. அந்த மாதிரி இடத்துல பெருமாளை எழுப்பி அம்புக்கு இலக்காக்குவா இருக்கிறோம் தேவதை. பேணதமல்லா வரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீழ்நகல் நீர் எரி வைத்தோம்னா லங்கையை கொடுத்தணும்னா எத்தனை அடி வாங்கிக்கணும். அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு போய் காரியம் செய்யற அவளுக்கு நீ காரியம் செய்யற பெருமாள். நாங்களே என்ன பண்ண யுத்தத்துக்கு போனா ஒண்ணு வேணா அப்படியே திருவோலக்கத்துல இருந்தா நாங்க அழக சேவைக்கும் ஆசைப்படுறோமே, எங்களுக்கு நீ சேவை கொடுக்க மாட்டேன். எழுந்திராய் உறங்காது எழுந்திராய் கோப்படி சீரி சிங்காசனத்திலிருந்து அழக காட்டி எங்களுக்கு நாங்கள் சேவைக்கும் ஆசைப்படுறோம், இதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன். உன்னை எழுப்பி அம்புக்கு இலக்காகிறா பாருங்க, அவளுக்கு தான் நீ அலக்கலாம். இப்படி பலவிதமான வியாக்கியம். அமரருக்கு முன் சென்று அடிச்சாலும் உதைச்சாலும் சாகாத வாழ்க்கை உபகாரம் பண்ணுவ நீ. உன்னை ஒரு க்ஷணம் சேவிக்கலன்னா நாங்க மாண்டு போகும். அப்படி ரொம்ப கொன்றாலும் சாவார்க்கோ உதவலாவது வெத்திரேக்கத்திலே பிழையாது எங்களுக்கு உதவலாகாதோ. சொல்ற நச்சசீதா துவயாஹீனா நச்சாஹமப்பி ராகவ முகூர்த்தமப்பி ஜீவாவஹ ஜலான் மத்ஸ்யாவியோத்ருதோ. ராமன் லக்ஷ்மணன் சீத்தை சொல்றார், லக்ஷ்மணன் தான் சொல்றான், நீ எங்க 2 பேரும் காட்டுக்கு விட்டு போட்டியானா உன்னை விட்டு ஒரு க்ஷணம் நாங்கள் பிரியவே மாட்டோம். அப்படி பிரியறதா இருந்தா ஒரு க்ஷணம் தான் பிரியும். எப்படின்னா ஜலத்திலேருந்து மீனை தூக்கி கரையில போட்டா உடனே செத்து போகாது, அந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் துடிச்சுட்டு இருக்கும். ஈரம் உண்மையை காஞ்சி போச்சுன்னா உடனே போயிடும். நீ காட்டுக்கு ஆட்சி போக மாட்டேன்னு சொல்ற வார்த்தை பொய்யா சொல்றேன் விளையாட்டுக்காக சொல்றேன்னு நினைக்கிற வரைக்கும் நாங்கள் பொழிச்சிருவோம். நீ உண்மையா சொல்றேன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்படியே பிராணம் போடுங்க. இதான் பெருமாளை விட்டு பிரிச்சா பிராணம் போற திசை எங்களுக்கு. அவள் எல்லாரும் கொன்னா கூட சாக மாட்டா, அவளுக்கு போய் உபகாரம் பண்ணுது அப்படின்றதா ரொம்ப சாயம். அப்படிப்பட்ட அவளுக்கு 33 அவருக்கு முன் சென்று கப்பம், அதாவது ரட்சிக்க வேண்டாதவாள் நீ ரட்சிக்கிற, ரட்சிக்க வேண்டாம் நீ ரட்சிக்கிறது. 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, கலின்னு பலத்துக்கு முன் சென்று நோவு வருவதற்கு முன்னமே ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாத்தோ மகாத்யுதி. அங்க புத்திரகாமேஷ்டியாக நடக்கிறது, தேவத்தெல்லாம் ஹவிஸ் வாங்கிட்டார். அப்ப எல்லா தேவத்திலும் வந்திருக்க
அப்போ பிரம்மாதி எல்லாம் வந்திருக்கா, தேவதைகள்லாம் பார்த்து அவர் கேட்கிறார், சௌக்கியமானு கேட்கிறார் பிரம்மா. உங்களுடைய அனுகிரகம் தான் ரொம்ப சௌக்கியமா இருக்கும், பெண்டாட்டி பிள்ளைலாம் ஒத்தரும் இல்லை சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா பகவன் தொத்பிரசாதேன சிரேஷ்டா பியபகர்ஷதி, உங்களுடைய அனுகிரகம் பெண்டாட்டி ஒருத்தர் கூட பெண்டாட்டி இல்லை சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா நான் தான் பக்கத்துல கல்யாணம் பண்ணி வச்சேன்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ராவனுக்கு அனுகிரகம் பண்ணார் இல்லையா, எங்க பெண்டாட்டி முழுக்க அவன் தூக்கின்னு போட்டான். உங்களுடைய அனுகிரகம் அது தேவதாந்தனுடைய அனுகிரகம் இதுக்கு தான் உபயோகப்படும், பெருமாளுடைய அனுகிரகம் சேர்த்து வைக்கிறது உபயோகப்படும் அப்படின்னு சொன்னா. இந்தர் சமாச்சாரம் தான் அவனையும் ஜெயிலில் போட்டுதான் திட்டமிட்டு இருக்கான்னு சொன்னான். என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டே இருந்த இந்த சமயத்துல ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் அங்க ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்கச்சக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி முன் சென்று இவா போய் பெருமாள்கிட்ட போகல, ஆவாரார் துணை, நமக்கு யார் துணையாக போறாள்னு இவா யோசனை பண்ணிட்டே இருக்கா. அப்போ அந்த சமயத்துல அவதார ஆரம்பத்திலே முற்பட சக்கரவர்த்தியினுடைய யஜ்ஞத்திலே ஹவிர்பாக கிரகணார்த்தமாக திரண்ட தேவர்கள் ஆவாரார் துணை என்று அலைநீர் கடல் அழுந்தும் நாவாய் போல் பிறவிக் கடொன்று துளங்க தேவார் கோலத்தோடும் திருச்சங்கினோடும் ஆவாவென்று அருள் செய்து அடியோருடும் ஆனானே என்று ரக்ஷகாகாங்ஷிலாய் நிற்க அவ்வளவிலே ஏதஸ்மன் அந்தரே விஷ்ணு என்கிறபடியே சர்வசேஷியான சர்வேஸ்வரன் அவகாசம் பார்த்து முன் சென்று, அவகாசம் பார்த்து தேவதற்கு எப்போ உபகாரம் பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தான். யாரா நம்ம காப்பாத்தினா தேவையிலேன்னு அவளை அபேட்சிச்சா, இந்த சமயத்துல போனா வேண்டான்னு சொல்ல மாட்டான்னு ஓடி வந்தான். மற்ற சமயத்துல ஷார்ட் இருந்துச்சு போனா ஒன்றுக்கல உங்ககிட்ட எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ போன்னு விரட்டி அடிச்சுடுவா. பெருமாள் தேவதற்கு உபகாரம் பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப வேண்டிய ஒருத்தர், ஒரு 100 ரூபாயாவது அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. நீர்நடை எனக்கு கொடுத்து பிச்சைக்காரனான்னு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு எங்கேயோ வெளியூருக்கு போச்சு, பரிசுல 5000 ரூபாய் வச்சுதான் பிக் பாக்கெட் ஆயிடுச்சு. ஊருக்கு போறது சார்ஜ் இல்லை, யாராவது 10 ரூபாய் இருந்தா கொடுத்தா தேவையா. இந்த சமயம் பார்த்து மனசுல நினைச்சல நான் தரேன்பா 5000 ரூபாய் எடுத்து போனா அந்த சமயத்தை வரணும்னு சொல்லுனா, அந்த சமயத்தை எதிர்பார்த்தா இவன் பணம் முழுக்க பிக் பாக்கெட் ஆயிடாதா, அவர் 10 ரூபாயா நான் கொடுக்க மாட்டோமா அவனுக்குன்ட்டு. ஏன் அந்த உபகாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவனுக்கு அவன் உபகாரத்தை மறுத்து விட்டான்னா அவ்வளவு கஷ்டமா போடும். அதுக்காக பெருமாள் தேவத்துக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தான். சமயமே ஏற்படல. இப்ப இந்த ராவனுடைய உபத்திரம் அதிகமா போச்சு. நமக்கு ஆவா துணை, நமக்கு யார் ரக்ஷகான்னு இவ யோசனை பண்ணே இருச்ச, இவ கூப்பிடல. 10 தொலைஞ்சு போச்சு, பரிசு மொத்தம் தொலைஞ்சு போச்சு. ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட இவன் கேட்கல. இந்த சமயம் பார்த்து கொடுத்தா மறுக்க மாட்டான்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சமயம் பார்த்து அவகாசம் பார்த்து எப்படி போனா புதுசா பட்டாடை உடுத்துன்னு போறான். ரக்ஷண சன்னாகத்தால் உண்டான போர் தோற்றும்படி இப்ப ரட்சிக்கிறது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு பெருமாள் சந்தோஷத்தை சங்கச்சக்கெல்லாம் பளப்பளான்னு தேய்ச்சிட்டு அது எப்பவுமே பளப்பளான்னு இருக்கும். புத்தாடை உடுத்தி கொண்டு பெருமாள் ஆடுறாராம். அப்படி 33 அப்புறம் பெருமாள் வந்த உடனே நீங்க பயப்படாதவங்க, நான் ராவண அவதாரம் பண்ணி ராவண வசம் பண்ணேன்னு சொன்னார். இப்படி 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துயிலடாய். இதுக்கு நிறைய புராண கதைகள்லாம் சொல்லலாம். கஜேந்திரனை இந்த முதல பிடிச்சுட்டு மூல மூலே திக்கினேன் ஆதி மூலவேன்னு கத்துறது. நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனஸ்தாதுஷோ மாதுஷேடு, நாங்க இல்லைன்றான். முதலையோ பிடிச்சு இழுத்துட்டு இருக்கு. அத்தனை தேவத்துல நம்மால காப்பாற்ற முடியலையே, யார் காப்பாற்ற போறான்னு இவா நடுங்கிட்டு இருந்தா. கப்பம்னா கம்பம், நடுக்கம். உடனே பெருமாள் போய் மூலம் எத் பிராதுர் ஆசித் சசிது பகவான் மங்களம் சந்ததம்னா இவன் போய் காப்பாத்தினான். ஒரு குழந்தை ஏதோ ஒரு கணத்துல விழுந்துருத்து, இருக்கவாள் கழவா, ஐயோ குழந்தை கணத்துல விழுந்துருத்து என்ன பண்றது, யார் காப்பாத்துதுன்னு நடுங்கிட்டு இருந்தா. அங்கேயிருந்து ஒரு பிள்ளை எழுந்து குழந்தைய காப்பாத்தினான். இந்த நடுக்கு யாருக்கு தெரியுமா, அப்பாவுக்கு மட்டும் இல்ல பார்த்துட்டு இருப்பாளுக்கெல்லாம் நடக்கும். நம்மால் வயசாயிடுத்தே கணத்துல இறங்க முடியல, எப்படி காப்பாத்துறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா. காப்பாற்ற முடியாத கணத்துல விழுந்துட்டா இவன் விழுந்து குழந்தையும் கீழே விழுந்தா இறங்கி ரட்சிக்க முடியாத வாய் மூன்று இருந்தா நல்லது. இப்ப தொப்புரு குதிச்சாலும் என்ன ஆகும், மேல முதல் இருக்க குழந்தை மேல இவ விழுந்தாலும் கலந்துக்கு கூட வேணும். அதனால இவாள்லாம் ரட்சிக்காம இருக்கிறதா ரட்சிக்கிறது. அப்படி அவஸ்தப்பட்டு பயப்பட்டு இருந்தா. அந்த சமயத்துல ஒரு யுவா வந்து கணத்துல இறங்கினா. அப்போ இவாளுடைய நடுக்கெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி கஜேந்திரனுக்கு ஆபத்தை கண்டு தேவத்தெல்லாம் நடுங்கினார். 33 அமருக்கு முன் சென்று 33 தேவத்தில் தங்களால் கைலாகலேன்னு நடுங்கினார். ஏன்னா அட்ரஸ்ல என்ன போட்டுட்டார், நமோ பகவதே தஸ்மை யதேத சிதாத்மகம் காரணாய ஆதிபீஜாய அப்படின்னு நாராயணாய அபிதீமகேன்னு காரணாய ஆதிபீஜாயன்னு சொல்லிச்சு பெருமாள். சேவிச்சிருக்கு. கொஞ்சம் சேவிச்சுட்டு வந்துடலாம். சேவிச்சுட்டு 10 நிமிஷத்துல வந்துருங்க.
கலியே துயிலாய். அப்படி அந்த கஜேந்திரனுக்கு ஆபத்து வந்த போது 33 தேவதைகளும் நடுங்கினா, இந்த கஜேந்திரனை யார் காப்பாற்ற போறான்ட்டு. பகவான் எழுந்துள்ளிருந்து அவளுக்கு முன்னாடி போய் நாங்க இல்லைன்னு இவ கை விட்டா. அந்த அந்த கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூப்பிடுற போது அந்த ஆதி மூலம் நாங்க இல்லை, நாங்க ஜாத்காரம் இல்லைன்னு இவ கை விட்டா. பெருமாளும் ஒரு க்ஷணம் விளம்பிச்சார், சட்டுன்னு அவர் போகல. யார் போய் இத்தம் கஜேந்திர உபவர்ணித்த நிர்விசேஷம் பகவான் நிர்விசேஷமா சொன்னான். அதாவது ஒரு அட்ஜெக்டிவ் இல்லாத விசேஷம் இல்லாத ஆதி மூலமேன்னு சொன்னான். யார் போறாளோ போகட்டுன்னு பெருமாள் விட்டார். நெய்த்தே எதா உபசுரு ஒரு தேவத்தோடு போகல. அப்போ பகவான் ஆவிராசான்னு, ஏன்னா இவன் முன்னாடி போட்டா என்னதான் கூப்பிட்டது, இவன் போய் முன்னாடி வாங்கிவிட்டான். சில பேர் கோவிந்தான்னு ஒரு ஊர்ல 10 பேர் கோவிந்தன் இருக்கான். ஒரு கோவிந்தன் போட்டு 10,000 ரூபாய் மணியாட்டு ஒன்று வந்தது. இனிஷியல் ஒன்றும் இல்லை. இதுல ஒரு கோவிந்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணா, அவன் தான் அந்த 10,000 ரூபாய் மணியாட்டு வாங்கினான். மீதி பேர்ல 10 ரூபாய் கூட மணியாட்டு இருக்கிற ஆள் கிடையாது. வெறுமை கோவிந்தன் வந்து மணியாட்டு போய் வாங்கிட்டா எனக்கு தான் வந்து பிற்பாடு ஒரு சண்டைக்கு வருவான். அதில் யார் 10,000 ரூபாய் வாங்குறாளோ கையெழுத்து விடுவாங்கன்னு வாங்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 10,000 அனுப்புகிறதுக்கு எனக்கு பந்துக்கள் யாருமே கிடையாது. அதனால லாட்ரி ஷீட் கூட எனக்கு வந்தது கிடையாது, எங்கேயும் வரவும் வராது. எனக்கு இந்த 10,000 ரூபாய்க்கு பிரசக்தியே இல்லைன்னு எல்லாரும் இன்னும் எனது இல்லை. அப்புறம் இந்த பெரிய மனுஷன் வாங்கினான். இத்தம் கஜேந்திர உபவர்ணித்த நிர்விசேஷம், அது நிர்விசேஷமா சொல்லுது. அப்போ பகவான் அங்க போகல. யாராவது தேவத்தில் போட்டுவேன்னு பார்த்தா ஒருத்தரும் போகல. அப்போ அந்த மாதிரியாக இத்தேவும் தெக்தஹஸ்தே சபதி சூரியனை தேவத்தில் எனதுலேன்னு விட்டார். ஆனா அவளுக்கு பயம் இருந்தது, கஜேந்திரன் காப்பாற்றினா தேவையில்லைன்ட்டு. அந்த சமயத்தில் பகவான் போய் காப்பாற்றினான். இந்த மாதிரி நிறைய கதைகள் நிறைய சொல்லலாம். கப்பம் என்பதுக்கு கம்பம்னு அர்த்தம் வச்சுன்னு இப்ப பதில் சொன்னோம். நடுக்கத்தை போக்கினான். கப்பம் என்பதுக்கு வரின்னே அர்த்தம் வச்சுக்கலாம். கப்பம் கட்டுறதுன்னு சொல்றது வரி கட்டுறது. பெருமாள் என்ன பண்ணார், வரி கட்டுறதை நிறுத்தினார். 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய். விண்ணவர் வேண்டி விளக்கின்றி மேவும் அடிமையெல்லாம் மண்ணுலகத்தில் மகிழ்ந்து அடைகின்றனர். வன் துவரை கண்ணன் அடைக்கலங்கொள்ள கடன்கள் எனம் பண்ண வரும் தமிழ் வேதமறிந்த பகவர்களே. பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணா வேற எந்த தேவதைக்கும் ஆள்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவன் தான் உத்தமோத்தமன். தேவர்ஷி பூதாத்மனாம் பரேஷாம் நகிங்கரஹ நாயமணீச்ச ராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் நாராயணம் லோககுரும் பிரபன்னாக. நாராயணார்கள் லோககுரு இருக்கானே, அவன்கிட்ட சரணாதி பண்ணவர்கள் வேற யாருக்கும் கடன் பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற யாருக்கும் கைக்கு அதாவது சுஷ்ரூஷையும் அது அடிமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ரிஷி பூதாத்ம நிருணாம் பரேஷாம் நகிங்கரஹ, அவளுக்கு அடியனும் இல்லை. நாயம் ரிணீச்ச, அவகிட்ட கடன் பட்டோனும் இல்லை. யார் தெரியுமா? சர்வாத்மனா அவ என்ன சொல்ற, சர்வாத்மனாய சரணம் சரண்யம், சர்வோபாயமாக நினைக்க வேண்டும். சர்வாத்மனாய சரணம் சரண்யம் நாராயணம் லோக குரும் பிரபன்னா. நாராயணன் பதம் போட்டாட்டு சந்தேகமே இல்லை. நாராயண சரணாதி பண்ணவா வேற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு கடன் பட்டவரும் இல்லை, அவளுக்கு அடியவர்களும் இல்லை. அப்படி சொன்னதால 33 அமருக்கு முன் சென்று கப்பும் தவிர்க்கும் கலியே துயிலாய். ஆறு சுவாமி சேப்பதியான நாராயண ஆசிரிச்சுவா கப்பும் யாருக்கும் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை என்றதாக சாஸ்திரார்த்தம். அது எதிராசத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிற போது பாஷ்யகார சித்தாந்த பிரகாரம் எம்பெருமான சரணாதி பண்ணிட்டா வேற எந்த தேவத்தைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சொல்லுவா, நான் ரொம்ப நாளா இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், அந்த சரணாதி பண்ணா அந்த தெய்வம் வந்து மிரட்டினா என்ன பண்ணணும்னு பயப்பட்டு இருக்கா. அதெல்லாம் பாஷ்யகார் இருக்க ஜாமீன் கொடுக்குறது. அதுல பாஷ்யகாரி ஸ்ரீ சூக்தி பிரகாரம் சரணாதி பண்ணா நம்ம யாராவது மிரட்டினா சரி, பாஷ்யகார் வந்து ஜாமீன்ல கொடுத்து நம்ம மீட்டு போட அவசியம் இல்லை. அதுல விரட்டி அடிச்சிடும். ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கே ருகயுகே நிபத்தந்தைகாந்தியம். அந்த மாதிரி பெருமாள் திருவடியில நம்ம மனசு செலுத்தணும். நிபத்தந்தைகாந்தியம் யதி பூபிருத் பணித்தையா கியோபி யதி பூபிருத் பணித்தையா. பாஷ்யகாரி ஸ்ரீசூக்தியை நன்னா அனுசந்தானம் பண்ணா
அந்த பாஷ்யக்கார் அருளி செய்த வார்த்தைகளே நம்ம மனசை கொண்டு பெருமாள் திருவிழா சேர்த்து விட்டுரும். அப்புறம் அந்த நின்று வர ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கே ருகே எம்பெருமானுடைய பாதார விந்தம் இருக்கே அது நிரவத்தியம். மற்ற எவனுடைய காலை பிடிச்சிருந்தாலும் கை விட்டுருவான், அவன் காலே போயிடும், நம்ம கை விடுவேன், அவனே போயிடும். அப்புறம் நாம் என்ன பண்றது? சில கம்பெனியில் போய் சேர்ந்தானா இவன் அதிர்ஷ்டம் கம்பெனி திவாலா போடும், அப்புறம் வேற உத்தியோகத்துக்கும் போக முடியாது. அதுவும் ஆபிரம்ம பவனாலோகா புனராவர்த்தினா எந்த தெய்வத்தை ஆசிரிச்சாலும் இந்த பூலோகத்துக்குள்ளதான் உத்தியோகம் கொடுக்குறேன், அனுபவம் கொடுக்குறேன். இந்த பூலோகமே அழிஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்றது? அந்த மாதிரி ஹதாவத்யே ஹிருத்யே தோஷமே இல்லை. ஆனா மனதுக்கு ரொம்ப உகந்த சித்தாலம்பன சௌகரியம், மனசு ஈடுபடுறதுக்கு ரொம்ப இருக்கக்கூடாது. சௌகுமாரியங்களாம் ரொம்ப நல்லா இருக்கும் பெருமாள் திருவிழா. ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கே யுகே ருகே பங்கே ருகே யுகே நிபத்தந்தி ஐகாந்தியம் கிமபி யதிபூபிருத் பணித்தைய. அந்த யதிபூபிருத் பணித்தை பாஷ்யகாரி ஸ்ரீ சூக்திகள் அதுவே நமக்கு பெருமாள் திருவிழா ஒரு ஐகாந்தியத்தை உண்டு பண்ணி நம்ம மனசை அங்கே கொண்டு சேர்த்துடும். அப்போ வேற யாராவது தேவதைகள் வேற என்ன பண்ண அஸ்வனாசீத ஸ்கந்த துருஹிண சுப்பிரமணியன், அப்புறம் துருஹிணன், அவதாபனர், அப்புறம் தமயன், அக்னி, இவா சூரியன், இவா எத்தனை பேர் வந்தாலும் சரி அவளுக்கு அந்த வார்த்தைகளே பதில் சொல்லி நான் அவனுக்கு சொல்றேன் உபதேசம் நீங்களா வாலாட்டாதுன்னு அவளை திருப்பி அனுப்பிச்சிடும். அதாவது நீங்க பயப்படவே வேண்டாம். பாஷ்யகாரி ஸ்ரீசூக்தி, பாஷ்யகார் வேண்டாம், பாஷ்யகாரி ஸ்ரீசூக்தி இருக்கிறதுக்காக அப்படின்னு சாய்க்கிறாருங்க. சுனாசீர ஸ்கந்த துருஹிண ஹரஹே, இதுல எல்லா தேவதையும் அடிவிட்ட சுனாசீர ஸ்கந்த துருஹிண ஹரஹேரம்ப ஹுதபுக் பிரபேஷாதி க்ஷுத்ர க்ஷுத்ர பிரணிதி பரிகார பிரதிபூன ஜாமீன். அந்த 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்துக்கோங்க, அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணானே, அந்த உபதேசம் நன்னாவே இல்லை. அதாவது உபதேசம் நல்லா இருக்கு, அது கேட்கணும் சரியா திருந்தவே இல்லை. அது ருக்மிணி கல்யாணம் ஆண்டு வயசானாட்டு உபதேசம் பண்ணான். அந்த சமயத்தில் அர்ஜுன் உத்த சிஷ்யம் கிடைச்சா அவன் திருந்தவே இல்லை. அப்பவும் சிவ பூஜை பண்ணி தான் இருந்தான். சின்ன வயசுல இவன் உபதேசம் பண்ணான். தேவதாந்திர சம்பந்தத்தை விட்டு அப்படியே பெருமாள் ஆராய்ச்சா. அவனுக்கு உபநயனம் கூட ஆகல கண்ணனுக்கு. இப்போ எப்போ இந்திர பூஜைக்காக எல்லாரும் டிக்கெட் போட்டு வசூல் பண்ணுறோம். டிக்கெட் வசூல் பண்றது அந்த காலத்துலயும் உண்டு. அது தேவதாந்திரத்துக்கு நம்ம தேவதா சார்பவனுக்கு வசூல் பண்றோம் டிக்கெட். எல்லாரும் டிக்கெட் வசூல் பண்ணா எதுக்குன்னு கேட்டான் கண்ணன். இந்திரனுக்கு பூஜை போட போறோம்னா நான் இருக்கிற ஊர்ல தேவதாந்திர ஆராதிக்கிறத பத்தியா அத்தை முதல்ல நிறுத்தணும்னு ஆசைப்பட்டான். உடனே பெருமாள் என்ன பண்ண அச்சலமர்ச்சத கிம் விபூதைச்சலைஹி. உங்களுக்கு பலம் போனோம்னா உத்தியோகத்தில் ரிட்டையர் ஆனவங்கிட்ட போய் லஞ்சம் கொடுப்பாளா அவர்கிட்ட. லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாயும் மறுநாள் காலத்தில் ரிட்டையர் ஆகணும். அது சொல்லவே மாட்டான். நான் இன்னும் 15 வருஷம் சர்வீஸ் இருக்குது, அவங்க எல்லா காரியத்தையும் முடிச்சுறேன்னு சொல்லுவான். இந்த பணத்தை வாங்கிட்டு 2ஆம் பேர் ரிட்டையர் ஆகணும்னு எங்கேயாவது காஷ்மீர் வருவான். அப்படிப்பட்ட பேருக்கு லஞ்சம் கொடுத்தா என்ன காரியமே நடக்காது. எவன் போஸ்ட்ல ஸ்திரமா இருக்கான்னு பாருணும். இல்லை டிரான்ஸ்பர் ஆகி போறவங்க பிரயோஜனம் இல்லை. அதில் சலால் இருக்காரு பாருங்க, அஸ்திரமா இருப்பா. அவளுக்கு நீ உபகாரங்கள் பண்ணி அவளுக்கு போய் பலி எல்லாம் கொடுத்து அவளுக்கு இந்த கர்மானுஷ்டானத்தை விட அவளை ஆராதிக்காது. ஆராதிச்சா நமக்கு இந்த ஆராத முடிவுக்குள்ள எல்லாம் புடுங்கள். அதில் சலால் இருக்காளே அவளை போய் ஆராதிக்காது. அச்சலாம் அர்ச்சத எவன் ருக்மிணி எப்படிப்பட்ட பர்த்தாவை வந்து செலக்ட் பண்ணா அச்சுத ஆபிஷத்து சித்தம் அச்சுதான்னு கூட்ட உனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணாதான் நான் தீர்க்க சுமங்களே இருக்க முடியும். மற்ற பேர் எல்லாரும் எனக்கு தீர்க்க சௌமகாலத்தை கொடுக்க மாட்டேன். அது மாதிரி அச்சுதனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அச்சலம்னா பர்வத்துக்கு பேர் உண்டு. அச்சலம்னா அழியாதுன்னு அர்த்தம். அச்சலமர்ச்சத கோவர்தன பர்வதத்தை ஆராதிங்கன்னு அர்த்தம். அச்சலமர்ச்சத அச்சுதனான என்ன ஆராதிங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி பத்தியும் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவம் அச்சுதம். உங்களுக்கு சிவன் வேணும்னா இவன் தான் சிவன், வேற சிவன் தெரியணும். இவனுக்கே சிவன் பேர் உண்டு. இந்த பாதத்துல சிவ விஷ்ணு ஐக்கியம் சொல்றா கூட விஷ்ணு ஆராதிக்கலாம். ஆனா அச்சுதன் சிவன் ஆவான், சிவன் அச்சுதன் ஆறுதில்லை. அவளே அச்சுதன் சிவனை பேரை சொல்லவே மாட்டாவா. எல்லா பெருமாள் இது ரொம்ப ரசம். அதாவது அந்த சிவபக்ஷபாத்திரம் அவளுக்கும் பெருமாள்கிட்ட பக்தி வரத சிவபக்தி போட்டார். சிவந்த சப்தம் அட்ஜெக்டிவ் மங்களகரம். பத்தியும் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவம் மேல அசாஸ்வதம் மற்ற பேர்ல. அதான் சாஸ்வதம் தான் அச்சலம்னு பதம் போட்டார் இங்க சுவாமி உபனிஷத்து பார்த்து. அச்சலமர்ச்சத கிம் விபூதேச்சலைஹி சுபவனம் பவனஞ்ச திவௌகசாம் என்று சொல்லி இந்த மலை ஆராதிக்க சொல்லி சொன்னார். உடனே என்ன பண்ணா அஸ்திரமான தேவதையான இந்திரனை ஆராதித்தை விட்டுட்டு உடனே கோவர்தனத்துக்கு பூஜை போட ஆரம்பிச்சா. எமிச்ச அனாதி காலம் இந்திரனுக்கு கப்பம் கட்டணும் இல்லையோ, அந்த கப்பத்தை தவிர்த்தான். யாராவது கோச்சுனா என்ன பண்றான் 33 அமருக்கு முன் சென்று
எவனாவது மிரட்டினா நான் இருக்கேன்னு கிருஷ்ணாவதாரத்தை 7 வயசுல அவன் ஜாமீனா இருந்து எல்லா அனாதிகாலமா எனக்கு ஆராய்ச்சிட்டு போயிருந்தான். பாருங்க ஆராய்ச்சி நிறுத்துக்கும் இந்த வருஷம் தான் இவன் ஜாமீனா இருந்தான். உடனே மழை பொழிஞ்சான். நான் பாத்துக்கிறேன் இவனே மலை எடுத்து தடுத்தான். அதனால அதுல இருந்து ஆபத்து வரவிட்டா அப்படின்னா அப்படி 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிடாய். அப்போ ஆபத்து வந்த போது பெருமாள் எந்த மலைக்கு அர்ச்சனை பண்ணுவோம் அந்த மலையை கொண்டே தடுத்து நிறுத்தான். எதர்ச்சனாத்து ஆபத்தையும் பிரசக்தா தேனேவ கோபால கணசே முக்தி. அதாவது கோவர்தன மலையை கொண்டு மலையை ஆராதிச்சா மழை பொழிஞ்சு கொடுத்து உடனே பார்த்தா வழக்கமா பண்றதான தேவதாந்திர பூஜை இருக்கு அதுதான் பண்ணணும். அது நிறுத்தணும் இல்லையா? வந்தது ஆபத்து. கண்ணன் வார்த்தை நேற்று சின்ன பையன் கோமணம் கட்டாத பையன் அந்த பையன் வார்த்தை கேட்கிறா பார்த்தியான்னு சில பேர் பெரியாசம் பண்ண ஆரம்பிச்சா. பெருமாள் காலம் வந்து அந்த ஆபத்து நான் போக்குறேன். எந்த மலையை ஆராதிச்சதுனால ஆபத்து வந்ததோ அந்த மலையை எடுத்தே பெருமாள் ரட்சிச்சார். இதை யாதவ சுவாமி சாகர் எதர்ச்சனாத்து ஆபதையம் பிரசக்தா தேனீவ கோபால கணச குப்திம் அரோச்சேத் சக சமந்திர பலேன சாகம். அண்ணாவோட கலந்து யோசனை பண்ணி என்ன அண்ணா யோசனை கொடுத்து இந்த மலையை எடுத்து இங்கதான் அண்ணாவை கலந்து மலையை எடுத்து ரட்சிச்சார் சொல்ற. அதனால என்ன ஏற்பட்டது? அந்த இத்தனை நாளா சோறு போட்டு பூஜிச்சால தேவதாந்திரங்களை அதுக்கு ஒரே ஒரு நாள் பூஜை போடாதான் அழிக்க ஆரம்பிச்சு இந்திரன். அது சுவாமி ரொம்ப அழகா இருக்கு. குடம் குடமா வச்சனை இல்லாமல் தங்க கிட்ட இருக்க சோத்தையெல்லாம் கொண்டு போட்டு ஆராய்ச்சால இத்தனை நாள் ஆராய்ச்சிதான் நன்றி இருக்காது இருக்கு. அவஞ்சிதான்யோன பயப்பிரதானான்னு 6வது கால பத்தி சொல்றாரு. அவஞ்சித வஞ்சனை இல்லாமல் அந்த பையன் வந்தாண்டு ஆத்துல இருக்க படையணும் தங்க பசங்களெல்லாம் கூட வச்சுக்கல. அந்த மாதிரி ஒரு பையனுக்கு வந்து கூட போச்ச கொள்ளடிச்சுட்டு கொடுத்து உபதிரம் மட்டும் போச்சு. அவஞ்சிதான்யோன பயப்பிரதான இருக்கிறதுலாம் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் வஞ்சனை இல்லாமல் தேவதாந்திரர்களுக்கு அந்த இந்திரனுக்கு கொட்டி குட்டி ஆராய்ச்சால இத்தனை வருஷம். அவஞ்சிதான்யோன பயப்பிரதானான் ஆராதகான் காலம் இயந்தம். இத்தனை கிருஷ்ணன் அவதரிக்கிறது முன்னாடி கோட்டிக்கணக்கான வருஷங்கள் தேவதாந்திரங்களே ஆராய்ச்சிட்டு இருந்தா. அதுக்கெல்லாம் என்ன பண்ணி தெரியுமா? ஆஹார கர்ஷாத்து அபிகந்து மைச்சது கிருத்தான பிக்ஞேஷு கிமாதிசம் சிம். சுவாமி நன்றி கட்ட பேரு நல்லா காமிச்சு கொடுத்து பாருங்க. இத்தனை வருஷம் ஆராய்ச்சாலே ஒரு வருஷம் ஆராதிக்காமல் போனா என்ன இதுக்காக அழிக்கணும்? அது சோறு கண்டாதான் சோறு போட்டாதான் அதுக்கு திருப்தி. ஒரு நாள் சோத்தை நிறுத்தினா கூட நம்ம அழிக்க வந்துடும். கிருத்தான பிக்ஞங்கள் நன்றி கட்டவன்கள் கிருத்த செய்த உபகாரத்தை மறந்தவர்கள் அவளுக்கு எங்கேயாவது தய வரப்போறது? அதுல 30 நாளும் ஆராதிச்சுட்டு ஒரு நாள் ஆறாலும் கோபம் வந்துடும். எம்பெருமான ஆயுசு உள்ள வரைக்கும் ஆராதிக்காம கடைசி காலத்து போய் இன்றியாம் வந்தோம் இறங்குனாக அவர் ரட்சிப்பான். தேவதாந்திரங்களுக்கும் தேவதா சார்பவனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா அதெல்லாம் சரீரத்தை போல அதெல்லாம் இது உள்ளத்தினாலும் சாப்பாடு போடுங்க. ஒரு நாள் ஏதோ வழியில பிரயாணம் பண்ணும் சாப்பாடுகள்லாம் எழுந்து சந்தியாவும் கூட பட்டத்துக்கு எழுந்திருக்க மாட்டேன். இத்தனை நாள் சாதம் போட்டுவேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருந்தாலும் கிருத்தக்னம் அந்த சரீரம். அதுபோல் அவர் கிருத்தக்னர்கள் செய்த நன்றி கொன்றவர்கள். ஆஹார கர்ஷாது அபியந்து மைச்சது கிருத்தான பிக்ஞேஷு கிமான் சிம்சிம். சுவாமி யாதவ சாகிற அந்த மாதிரி 33 அவருக்கு முன் சேர்ந்தது. ஹஸ்திகிரி மகாத்மியத்தை ரொம்ப அற்புதமான விஷயம். பிரம்மா யாகம் பண்றான், தேவப்பெருமாள் அவதரிக்க போறார். பிரம்மா யாகம் பண்றான்னா எல்லா தேவத்திலும் வருவார். ஏன்னா தேவத்தில் கூட அவன் பெரிய சீனியரோ இல்லையா, அதனால எல்லா தேவத்திலும் வந்திருக்கா. இவர் எழுந்து அக்னியே ஸ்வாஹா ஹோமம் பண்ற. உடனே அக்னி பகவான் எழுந்து நிற்கிறான். ஏன்னா அக்னி பேரை கூட்டாட்டு அவன் தானே வரணும். இந்திராய ஸ்வாஹனா இந்திரன் வந்து நிற்கிறான். இந்த ஹவிசு இவா கைக்கு தான் வரும்னு எதிர்பார்த்தா எல்லாம் என்ன பண்ணு கிரு எங்கேயோ போச்சு. இவங்கிட்ட வரல. அது எங்க பேரை கூப்பிடுவானேன்னு அதெல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் எங்க பேரை கூப்பிட்டு எங்களுக்கு இல்லாத எங்க சில பசங்க இங்க வான்னு கூட்டு தான் வாயில் போட்டு கையை காட்டுங்கள் இல்லைன்ட்டு அந்த மாதிரி இவன் கூட்டு இவன் வாயில் போடுவாரு. கூப்பிடவே வாயில் போட்டல வந்து அந்த மாதிரி அந்தந்த பேரை சொல்லி கூட்டா அவன்லாம் எழுந்து நிற்கிறான் ஆசனத்துல. இது வரப்போறது. ஆனா இவனுக்கு வரல. ஆனா சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான் வந்து ஹவிச வாங்கி சாப்பிட்டான். தங்கிட்ட வரலேன்னு கோபம் இல்லை. இங்க வாருங்கன்னு ஒரு புருஷனை கூட்டு அவனுக்கு கொடுக்க சொல்லிட்டு வாத்துக்காரி கிட்ட கொடுத்துட்டா இல்ல அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பர்த்தாவை கொடுத்துட்டா. இந்த உதாரணம் கொஞ்சம் நல்லா. அவளை புருஷன் ஒரு ஸ்திரியை கூப்பிட்டா இந்த உனக்கா இந்த ஒரு பக்ஷணம் பெருமாள் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு நல்ல ஜீராவை கொடுத்தா. அதுல வாத்துக்கார் வந்துட்டா. சரி சரி உங்ககிட்ட வேண்டாம் அவகிட்ட கொடுத்துருன்னா என்ன கூட்டு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தணும் கோச்சு பண்ண அவள் எங்கிட்ட கொடுத்தானே அதுக்கு அதான் முறை அவர்கிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்னு கோபிச்சிக்க மாட்டேல்ல. சில பேர் வந்து அவர்கிட்ட கொடுத்தா எனக்கு என்னாச்சுன்னு கோச்சுவா. உறவு புரியாதவா கோச்சுப்பா. உறவு புரிஞ்சுட்டா கோச்சிக்க மாட்டேன். அதே போல பெருமாளுக்கு தனக்கு உறவு புரியலன்னா அவருக்கு கொடுத்தா எனக்கு என்ன சொல்லுவா. இங்க உறவு புரிஞ்சுனா எங்கெல்லாம் அந்தராத்மா தானே அவங்ககிட்ட கொடுத்தா எங்களுக்கு திருப்தி வரும். உறவு புரிஞ்சா கோச்சிக்க மாட்டா பாருங்க. அந்த மாதிரி தசை நடந்தது. இவளுக்கு அவிசு போய் சேரல. பேரை கூட்டம் எழுந்து இருந்தது அவிசு போய் சேரல. ஆனா ஏமாற்றம் இல்லை. பெருமாள் அமைச்சுட்டு அதை பார்த்து இதெல்லாம் திருப்திப்பட்டது. பார்த்து திருப்திப்பட்டது. தேவத்துடைய சுபாவமே
நவே தேவா அஷ்டந்தி ந பிபந்தி அப்படி திருஷ்டுவா திருப்தின்னு சொல்லிட்டு இவ சாப்பிட மாட்டா. அது கண்ணால் கண்ட்ரோல் பண்றது பெருவலையும் அந்த மாதிரி பெருமாளுக்கு அது உண்டு. இருந்தாலும் பிரம்மாவுடைய பிரார்த்தனை விசேஷிச்சு அமுது செய்தான். இங்க நாமதேவன் சொல்றாப்புல இங்க கதை. தத்தத் பதீஹி உபஹிதேபி துரங்கமேதே சக்ராதயோ வரத பூர்வமலப்தபாகாः அத்தியக்ஷிதே மகபதோ த்வை சக்ஷுஷைவ ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசமன்வபூவன் சுவாமி அதுல அஸ்திகிரி மகாத்மியத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி தத்தத்பதீஹி உபஹிதேபி துரங்கமேதே அந்தந்த தேவத்தோட பேரை சொல்லி இந்த அஸ்வமேத யாகம் நடக்கிறது. அப்போ சக்ராதயோ வரத பூர்வம் அலப்தபாகாக இந்திரன் முதலாளர்கள் ஹவிசு கிடைக்கல, பேரை சொன்னாலும் ஹவிசு கிடைக்கல. ஏன் அத்தியக்ஷிதே மகபதூத்தை சக்ஷுஷைவ சர்வ யாகத்துக்கும் அத்தியக்ஷனாக பிரதான அதிகாரியா வந்து பரமாத்மா இருக்கான். அவனுக்கு போச்சு. இந்திரன் சொன்னா இந்திரனுக்கு அந்தராத்மான பரமாத்மாவுக்கு போச்சு. அக்னேஸ்வா அக்னிக்கு அந்தராத்மான பரமாத்மாவுக்கு போச்சு. அதுல எந்தெந்த தேவத்துல யார் ஏ இஜந்தி பித்ருன் தேவான் பிராமணான் ச ஹுதாசனான் சர்வபூதாந்தராத்மானும் விஷ்ணுமேவ ஏஜென்தி. இதுல நாங்க சொல்ல வியாசரே சொல்றாரு. எந்த வியாசர் அவளுக்கு அனுகிரகம் மட்டும் சொல்லிருக்காளோ அந்த வியாசரே சொல்றாரு விஷ்ணுமேவ ஏஜென்தி. ஏவகாரம் வேற விஷ்ணு ஏஜென்தி விஷ்ணு அப்படின்னு சேர்த்துடுவாங்க. அதுக்காக விஷ்ணுமேவ ஏஜென்தின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சர்வதேவ நமஸ்காரம் அவனுக்கு போய் சேருது. அதுல அந்தராத்மாவுக்கு போயிட்டுதான் சரீரத்தை திருப்தி தானே. அவளுக்கு அதிருப்தி இல்லைன்னு சொல்ற. அப்படி 33 அமருக்கு முன் சென்று கப்பம் இந்த வரி கட்டெல்லாம் தடுக்கணும் எம்பெருமான் அவனை எழுப்புறான். இந்த பாஷம் தொடர்ந்து நாளைக்கு காலத்துல கீதை உண்டு. இந்த உஷார் சம்பாதத்துல அவன் பாலாசுரனுக்கு பெருமாளுக்கு சண்டை வரப்போது தனக்கு சப்போர்ட்டா தன் சுவாமியா இருக்க முடியாது உத்தரவு விட்டார். பெருமாள் அவர் அடிச்சு விட்டார். சரி ஒம்பாடு அவர் பாடு விட்டு போட்டார். அந்த ரட்சணத்தை அவரால் காப்பாற்ற முடிஞ்சதா? தான் ரட்சிக்கிறேன்னு ஏறிட்டுட்டாரு. தன் பக்தனை காப்பாற்ற முடியல. பரமாத்மாவுக்கு எத்தனை சர்வாவஸ்த சகிர்பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணிக்கம் பிரதி அவனுக்கு எந்த திசையா இருந்தாலும் சரி ஏ பாவம் பரமே ஏழும் ஈபாவம் செய்து அருளால் காப்பாரார் மா பாவம் விட அரக்கு பிச்சவி கோபால கோளரி கோளரி ஏறின்றியே சாட்சி சர்வேஸ்வரர் கிருஷ்ணன் இருக்கானே கோபால கோளரி ஏறு அந்த பிரஷபஸ்ரேஷ்டனா இருக்கின்ற கோபால் இருக்கானே அவனை தவிர ரட்சகன் யாரு தெரியுமா? ஆனா பரதத்துவம் யாருன்னு உபதேசம் பகவான் பத்தி உபதேசம் பண்ண போனார். பரதத்துவம் யாருன்னு ஜனங்களாம் கேட்டார். ஏ பாவம் பறவை பெரிய லெக்சர் காலேஜில் போய் லெக்சர் போய் கணக்கு பாடம் சொல்ல ஆரம்பிச்சு 5-3-8 இருந்தான்னு ஒரு பையன் கேட்டு இருந்தார். காலேஜில் வந்து எலிமெண்டரி கிளாஸ் பாடம் சொல்லி அடுத்து பார்த்தியான்னு ஒரு கஷ்டம் மூலியம் பரதத்துவம் கூட தெரியாமல் இருக்கா ஜனங்கள் அப்படின்னு ஆழ்வாருக்கு மனசு கிடையாது. ஏ பாவம் பரவ சில பேர் இத்த போய் சொல்லி திரும்ப அடுத்து பார்த்தியா தள்ள அடிச்சு பாடுங்க. அந்த மாதிரி ஏ பாவம் பரவே நான் சொல்றேன். மா பாவம் விட அரருக்கு பிச்சைவி கோபால கோளரி ஏறியே அந்த கோபால் இருக்காரு அவனை தவிர ரட்சகன் வேற யாரு இருக்கா? செப்பமுடையாய். சில பேர் சொல்லுவா நல்ல பொசிஷன் இருக்குச்சு ஆத்துல இருக்குச்சு என்ன வந்து கேட்டா உபகாரம் பண்றேன். நான் எங்க வெளியே ஆத்திரியா வந்திருக்கேன். இப்ப கையில ஒரு பைசா கிடையாது. இந்த சமயத்துல வந்து என்ன கேட்கிறேன் நீ அப்புறம் ஆத்துக்குவா. சில பேர் கேட்டா பம்பாயில வந்து கேட்டா மெட்ராஸ்ல வந்துருச்சு கிடையாது. சில பேர் திருப்பதியில் இருக்காங்க. திருப்பதியில் இருந்தா கொடுக்குறது மெட்ராஸ்ல வந்துட மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிறதுல வந்தா காப்பாத்துறான். இவன் எங்க இருக்கான்? கோபால கோளரி ஏறுது. வீட்டுடைய வியாக்கியானம் ரொம்ப அற்புதம். இவன் எவ்வளவுதான் தாழம் என்றாலும் இவனுக்கு ரட்சண சுவாவம் ரட்சகத்துவ சுபாவம் போகாது. தேவதாந்திரங்களை எவ்வளவுதான் உயர்த்தி வைத்தாலும் அது ஹிம்சகத்துவம் போகாது. மா பாவம் விட அரருக்கு சொந்த ஸ்தானம் பிரம்மாருத்தம் அந்த ஸ்தானம் அந்த ஹரன் சர்வலோக சம்ஹாரம் பண்றதான அந்த தொழிலை கொடுத்தா கூட தாபம் தலையை கிள்ளிட்டு கையில இந்த பிரம்மகவான் எத்தனையே தேவதாந்திர உயர்த்தி வைத்தாலும் அது ஹிம்சகத்துவ சுபாவம் போகாது. சில பேரை சொந்த பொசிஷன்ல கொடுத்துட்டா இந்த பதவிக்காக தப்பு காரியம் பண்ணாமல் இருப்பார். அந்த பதவியும் தப்பு காரியம் பண்ணார். இவன் இருக்கா பாருங்க வைகுண்டத்துல இருந்தா தன் கட்சி செல்லுபடியால தன்னை பத்தி தெரியலன்னு பூர்வகத்துக்கு வந்தா கட்சிக்காரன் நிறைய வர ஆரம்பிச்சுட்டான். ரெஸ்டே இல்லை. மாமனாரத்துல போய் 4 நாள் இருந்தா அங்கேயும் கட்சிக்காரன் தேர்ந்து வந்துட்டு வந்தா என்ன பண்றது? அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணாரு வடமதுரைக்கு வந்தார். அங்கதான் ரொம்ப பேர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கட்சிக்காரெல்லாம் வந்தார். சரின்னு சொல்லிட்டு 4 நாள் இந்த நந்த கோகுலத்துல 2 பேர் தெரியாது 2ஆம் பேர் தெரியாது ஒரு கிராமத்துல போய் இருக்கா அங்க வந்துட்டா எனக்கு அரசாப்பி மோசம் பண்ண முடியாது. பெருமாள் பண்ணார் அரசாப்பி மோசம் பண்ணார். அதில் இப்போ நந்த கோகுலத்தில் வந்து தன் சொரூப சுபாவத்தெல்லாம் மறைச்சிது ஒரு கோபி ஒரு எடச்சிக்கு ஒரு யசோதைக்கு அடிமையாகத்தான் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து காப்பாற்றணும்னு சொன்னாங்க. என்னால் முடியாது நான் மதுரைக்கு வந்தாட்டு வா துவாரைக்கு வந்தாட்டு வான்னு சொல்லலை. அங்கே பெருமாள் காப்பாற்றணும். அதனால் இந்த வீட்டில் சுவாரஸ்யம் அந்த செப்பமுடையாய்
ரக்ஷை தன்னையும் ரட்சிக்க வல்லவனே. சப்பம் என்றால் ரக்ஷணம், அந்த ரக்ஷணத்தை ரட்சிக்கிறவன். வேத சாஸ்திரத்தை ரட்சிக்கிறார்னா அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி தான் அனுஷ்டானம் பண்ணி ரட்சிக்கிறார், அதனால லோகத்தை ரட்சிக்கிறார். அந்த மாதிரியா தனக்கு ஏற்பட்டதான தொழிலை ரட்சிக்கிறது பரமாத்மா. அவனுக்கு இந்த மாதிரி வியாக்கியானங்கள் இருக்க சப்பமுடையாய் அப்படின்னு சொன்னா அர்த்தம் சொல்லிட்டு போகலாம், கதையெல்லாம் 100 சொல்லிட்டு போகலாம். இந்த பங்கி எடுத்து நிர்வாகம் பண்றது ரொம்ப சுவாரஸ்யம். அதனால பரமாத்மாவுக்கு ஏற்பட்டது அவனுக்கு படைக்கிறது, இவனுக்கு ரட்சிக்கிறது, அவனுக்கு சம்பாரம், அதெல்லாம் கூட சத்வாரகம். அதாவது இன்னொருத்தர் மூலமாக இவரே தான் பண்ற. ஆனா ரக்ஷணத்தை மாத்திரம் தானே டைரக்டா வேலை செய்யுது. இந்த இலாகா மாத்திரம் தானே கவனிக்கணும், மற்றெல்லாம் இன்னொரு மந்திரி போட்டு அவனை சேர்ந்து தான். அப்படி வரைச்ச அந்த ரக்ஷை தன்னையும் ரட்சிக்க வல்லவன். அல்லது ஷப்பம் ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா மனோவாக்காயங்கள் ஒரே மாதிரியா இருக்கும். எத்தி மனசாத்தியாயத்தி தத் வாச்சா வதத்தி, எத் வாச்சா வதத்தி தத் கர்மணா கரோதி. சௌக்கியமா இருக்கிறது வழி சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். பணம் சம்பாதித்த வழி ஒருத்துக்கு வழி. இப்போ ஏதோ நீ பேப்பர்ல ஒன்று வந்து ஹிம்சை இல்லாத தற்கொலை பண்ணிக்கிறது வழி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்துருக்கு. சுவாமி சாய்க்கிறார் சௌக்கியமா வாழறதுக்கு வழி சொல்றாரு. பிராணோடத்துல வழி ஆவாலாம் எழுதுறோம். என்னன்னு கேட்டார். ரொம்ப உபயுக்தேடு வைசத்தியம், திரிவர்க்க நிரபேட்சதா, கரணத்திலேயே சாரூபியம். மனோவாக்காயங்கள் எதை மனசால நினைக்கிறானோ அதை வாயால சொல்லணும், எதை வாயால சொல்றானோ அத்தை செய்கில செய்யணும். மனசன்யத்து கர்மண்யன், வச்சன்யத்து கர்மண்யன் துராத்மா. மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. மகாத்மா எத்தி மனசாத்தியாயத்தி தத் வாச்சா வதத்தி, எத் வாச்சா வதத்தி தத் கர்மனா கரோத்தி. அந்த மாதிரி பெருமாள் ரொம்ப அந்த ஆர்ஜம் உடைய. எப்படா தெரியும், காட்டுக்கு போன்னு சொன்னாலும் இல்லையோ கைகை என்ன பண்ணி சொல்லுது, பெரியவாள் வார்த்தையை கேட்கறதுன்னு வச்சுக்கிட்டேன். ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை விட்டு போகிறது மனசாகலை. என்னமோ பெரியவாள் சொல்றா, போயிட்டு போல மனசுலையாவது ஒரு குற்றம், மனசுல ஒரு உணர்ச்சி இது போலன்னு கேட்டா ரொம்ப மனசுனால ஒப்பி காட்டுக்கு போறேன்னு சொன்னான். அம்மா நீ சொல்ற பிரகாரம் இப்ப நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சு, வெறும் வாச்சா சொல்லல, மனசுனால ஒப்பி சொன்னான். சொன்னது மட்டும் இல்லை, அப்படியே காட்டுக்கு போயிட்டானே. நான் காட்டுக்கு போறேன்னு உட்காந்து சில தண்டனை நிறைவேற்றிட்டு இவ்வளவு ஜட்ஜ் வந்து இப்போ இந்த ஆட்டோ செங்கல் இந்த வேண்டாம் நமக்கு, இந்த மாதிரியா தீர்ப்பு பண்ணா கூட அது நிறைவேற்ற முடியாது இருக்கா பாருங்க. அந்த மாதிரி போறேன்னு சொன்னா உடனே செய்யணும். அந்த மாதிரி ஊருக்கு போறேன்னு தான் அதுலயே 2 மாசத்துல அப்புறம் விஷயமே மறந்து போடும். உடனே காட்டுக்கு போயிட்டா பாருங்க. மனசா ஒப்பினா வாக்குனால சொன்னா உடனே காட்டுக்கு போய்க்கும். காட்டுக்கு போறது ரட்சணத்துக்காக தான். இது எப்படி தெரியுதுன்னா வால்மீகி ராமாயணத்தை மனசா பூர்வமாசாத்திய வாச்சா பிரதிகிரஹீதவானி காட்டுக்கு போன்னு சொன்னார். என்ன ஆச்சரியமான ஸ்லோகம் தெரியுமா? ராமனுடைய குணத்தை காட்டணும். இந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தில் இருக்க இந்த மாதுரியம் ரொம்ப. மனசா பூர்வமாசாத்திய வாச்சா பிரதிகிரஹீதவானி நாஹமர்த்தபரோ தேவி லோகமாவஸ்து முத்சஹே வித்தி மாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம் அனுக்தோப்யத்ர பவதா பவத்யா வச்சனாதஹம் வனே வத்ஸ்யாமி விஜனே வருஷாணி சதுர்தசா. உங்க அப்பா போய் சொல்றான்னு சொன்ன, அப்பா தசரதன் பக்கத்திலே இருக்கான். உங்க அப்பா காட்டுக்கு போய் சொல்றார், நீ காட்டுக்கு போனாதான் அவர் எழுந்திருப்பார், சாப்பிடுவார், குளிப்பார் அப்படின்னா. அம்மா நான் சுத்தமா போக காத்துட்டு இருக்கேன் மனசு. நாகம் அர்த்தபரோ தேவி, நான் பணத்தெல்லாம் வச்சிருந்து ராஜ்யத்தில் சுகத்தை அனுபவித்தா வரல. வித்தி மாம் ரிஷிபிஸ்துல்யம் நாகம் அர்த்தபரோ தேவி லோகமாவஸ்து முத்சஹே வித்தி மாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம். ரிஷிகளுக்கு சமானமா என்ன நினைச்சுவான், ராஜபுத்திரன் நினைச்சு ராஜபுத்திரால அக்கிரமா இருக்கிற தாப்பனையாவது ஜெயிலில் போட்டு ராஜ்யத்தை ஆளுவா. அப்படிப்பட்ட கூரமான வம்சம் ராஜவம்சம். அப்படிலாம் நான் அனுபவிக்க ஆசைப்படல. நான் ரிஷி மாதிரியா இருக்கேன். வியாக்கியானம் ரொம்ப அற்புதம். வித்திமாம் ரிஷினா துல்லியம் இல்லை, ரிஷிபிஸ்துல்யம். ஆயிரக்கணக்கான ரிஷிகளுக்கு எவ்வளவு வைராக்கியம் உண்டோ அந்த வைராக்கியம் என் ஒத்தனுக்கு இருக்கு. அஸ்மாபிஸ்துல்யோ பௌத்து விபீஷணான்னு சொன்ன இல்லையோ, அஸ்மாபிஸ்துல்யோ பௌத்தனா 10 குழந்தை ஒருத்தனுக்கு. 9 குழந்தைக்கு சட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு செலவோ அந்த செலவு முழுக்க ஒரு குழந்தைக்கு. ஒரு குழந்தைக்கு 500 ரூபாய் வீதம் 9 குழந்தைக்கு வாய்ந்தா என்னாச்சு 4500. அந்த கடைசியில் 10வது குழந்தைக்கு மாத்திரம் 4500 ரூபாய் சட்டை. அந்த 4500 9ஆல் டிவைட் பண்ணி அந்த பசங்க வாங்கி கொடுத்துட்டான். இந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் 4500 ரூபாய் சட்டை. இதான் துல்லியம். அந்த அஸ்மாபிஸ் துல்லியோ போது சுக்ரீவன் சொன்னா, எங்க வாரர்கள் அத்தனை பேர்கிட்ட வைக்கிற பிரீத்தியே இந்த விபீஷணாழ்வான் ஒத்தங்கிட்ட வைங்கோ. அதனால எங்களுக்கு மேல இருக்கும். என்ன சொல்லுவா, எங்களுக்கு ஈக்குவலா இருக்கட்டும் விபீஷணன் அப்படின்னு சொன்னா
புதுசாக வந்தவன் தான் தூக்கி ஒசரம் வச்சுட வேண்டாம். புதுசாக கட்சிக்காரன் வந்தா கட்சி புதுசாக ஒருத்தன் வந்தான் அவன் வசதி கொண்டாடிலாம் பண்ணுற மூலியம் அந்த மாதிரி எங்கள் தலைமையில வசதி வச்சுட வேண்டாம். எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கட்டும் பொறாமையினாலே சொல்கிறான். ராமனுக்கு விபீஷண ஆழ்வார்ன்ற பிரீத்தியை பார்த்தா சுக்ரீவாதி புதுசாக வந்தவனுக்கு புதுசாக இந்த சீனியாரிட்டி மறந்து அவனுக்கு வச்சிருந்த போஸ்ட் கொடுத்துட்டு இவனை காருக்காக வச்சிருந்தா என்ன ஆகும்? கழிச்சுதான் வரும் இல்லையோ? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எங்களை போல அவன் இருக்கட்டும் பொறாமையினாலும் சொல்கிறான். வியாக்கியானம் பண்ணுவா. அது பாகவதால லட்சணம் இல்லை. எங்களை காட்டின வசதியாகவே நீங்கள் உயர்ந்தே வச்சுக்கோங்கன்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. அது எப்படி தெரியும்னா அஸ்மாபிஸ்துல்யோ பௌத்துன்னா எங்கள் அஸ்மன் மாத்திரம் அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம் இங்கெல்லாம் வியாக்கியானம். அகில ஜெகத்துக்கு மாதா அது மகாலட்சுமி. அகில ஜெகத்துக்கு மாத்தான்னா அந்த அகில ஜெகத்து இவனும் சேர்ந்து வந்தானே, பாஷிகாரும் சேர்ந்து வந்தானே. அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம் சொல்லுவானே அப்படின்னு கேட்டால் சர்வ ஜெகத்தான் பிராட்டிக்கு குழந்தையா இருந்தால் அத்தனை பேர்கிட்ட வைக்கிற பிரீத்தியை என் ஒத்தன்கிட்டே வைக்கிறதுனால எனக்கு தாயான்னு சொல்லுங்க. அதே போல அஸ்மாபிஸ்துல்யோ பௌத்துன்னு சொன்னதுனால எங்க அத்தனை குரங்குகள்கிட்ட எவ்வளவு பிரீத்தி வைக்கிறியோ அத்தனை பிரீத்தி சேர்த்து அவன்கிட்டே வைக்கணும். அதில் எங்களுக்கெல்லாம் வசதியாகவே இருக்கணும் தாற்பயம் அப்படி வியாக்கியானம் பண்றார். அந்த மாதிரி வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் ரிஷிகளுக்கு எவ்வளோ வைராக்கியம் இருக்கோ அந்த வைராக்கியம் போறாரு. 1000 ரிஷிகள் சேர்ந்தா அத்தனை பேருக்கு எவ்வளோ வைராக்கியம் அந்த வைராக்கியம் என் ஒத்தன் 10 பேர் சாப்பிட்ற சாத்தை இவர் ஒருத்தர் சாப்பிட்டு விட்டாருனாக்க 10 பேருக்கு சமமாக இவர் சாப்பிட்றாருன்னு நினச்சிருக்கான். 10 பேருக்கு சமமான 10 பேர் 6 படி சாப்பிட்டாருன்னா இவன் 6 படி சாப்பிட அர்த்தம் இல்லை. 10 பேருக்கு சமமாக இவர் சாப்பிட 10 பேருக்கு 6 படினா 5 படி பிரசாதம் அதை இவர் ஒத்தரே சாப்பிட்றாரு அப்படின்னா அவளுக்கு நிறைய சாப்பிடணும். அந்த மாதிரி அர்த்தம் பண்ற. அது சொல்லிட்டு ஏமா இது அப்பா கிட்ட சொல்லணுமா? இந்த பசங்க தான் சொன்னதை கேட்கலாம். அப்பா வந்து எலும்பை பொறி கூட கடைக்கு போயிட்டு இல்லைன்னு அப்பா பேர் சொல்லுவா. அப்புறம் போகுங்க. ஏன்னா அம்மா சொன்னா கேட்காது. அந்த மாதிரி எனக்கு நினைச்சுட்டியா அப்பா பேர் சொல்றேன். அருத்தோப் அத்திர பவத்தா பவத்யா வச்சனாதம் வனே வச்ச அபிஹ வஜனே. அம்மா நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனா? எனக்கு இதுதான் ரொம்ப கஷ்டம். எத் ராஜான ஓச்சஸ்தம் மாம ஈஸ்வர தரா நனூனம் மை. ராமன் ஆடலாங்க. எனக்கு காட்டுக்கு போன்னு சொல்றது கூட ஆடலை. அப்பா சொன்னான்னு சொல்றியே நான் உங்ககிட்ட எவ்வளோ பக்தியோடு இருக்கேன் அது ஒரு புரிஞ்சுக்கிறேன். நனூனம் மை கைகேயி கஞ்சித ஆசம்சே குணம். என்கிட்ட இருக்கிற குணத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி முத்தனை அழுவேன். இருக்கிற குணம் அசலாக தெரியாத கொடுத்தனா அதை காட்டிலும் வைசசம் அதை காட்டிலும் ஒரு பெரிய சங்கடம் வேறு எதுவுமே கிடையாது. நான் எவ்வளோ உங்ககிட்ட பக்தியோடு இருக்கேன். நீ சொன்ன காரியத்தில் நான் செய்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை கூட நான் அவ்வளோ செய்யறது கிடையாது. அவ்வளோ இருந்து என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கல பார்த்தியா? அப்படி நீ புரிஞ்சுதியானா அப்பா சொல்றான்னு சொல்லுவியா? நீ சொன்னா சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி அவன் கம்பன் ரொம்ப அழகா சொல்றாங்க. மன்னவன் பணி என்றாகிலும் மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனும். அப்பா சொல்ல வேணாம். மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்லும் அடியனே என் பெற்ற சென்றோ. நீ என்ன பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் எனக்கு காட்டுக்கு அனுப்பி தெரியும். பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா எனக்கு அனிஷ்டமான பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே என் பெற்ற சென்றோ. என் தம்பிக்கு ராஜ்யம் வந்தா அசலாரன் அவனுக்கு வந்தா சௌக்கியம் எனக்கு தானே. நான் இன்னும் தம்பிக்கு ஐஸ்வர்யம் வந்து கொடுத்து நான் பொறாம பண்றேன் நினைச்சிட்டு அப்பா சொல்றான். நீ சொல்றீங்க மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்போம். இங்க கொட்டையை இங்க முற்றுப்புள்ளி வைக்கணும். மன்னவன் பணி அன்று மன்னவன் பணி என்றாகிலும் அப்பா சொல்லலைன்னா கூட நான் உன் வார்த்தை காட்டுக்கு போக மாட்டேனா அப்படின்னு அர்த்தம். மன்னவன் பணி அன்று இது அப்பா சொல்லல நீ தான் சொல்ற. நீ சொன்ன நான் போக மாட்டேன் அப்படின்னு இப்படிலாம் மனசா பூர்வமாசா அத்திய வாச்சா இதான் சப்ப முடிய. அடுத்தது பாருங்க கம்பராமாயணத்துல அசோக மரத்துல சீத்தை இந்த பசி பழங்கணக்கு பாருங்க. அசோக மரத்துல உட்காந்துருக்கா சீத்தை. ஆடாடா எப்படி இருந்தோம் நினைச்சுக்கிறார். அன்னைக்கு ராஜ்யம் வருதுன்னு சொல்லிச்சே பெருமாளுடைய திருமூரில் எப்படி இருந்தது இந்த சப்ப முடியாது. அப்புறம் காட்டுக்கு போன்னு சொல்லிச்சு எப்படி அவளுக்கு தானே பக்கத்து தெரியும். மெய்த்திருப்பதம் மேகு என்ற போதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் சித்தரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் ஒத்தனி உண்ணுவாள். அந்த பேக் ஃபிளாஷன் பின்னாடி நடந்ததுலாம் காட்டுறோம் இல்லையா அந்த படங்களை. அவருடைய சிந்தையெல்லாம் 14 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்கு போகச்சு நடந்த சம்பவங்கள் மனத்திரையில ஓடுறது. நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு தசரதன் சொல்றான். அடுத்தாப்புல ராஜ்யம் கிடையாது காட்டுக்கோன்னு சொன்னான். அந்த 2 சமயத்தில் அவள் முகம் எப்படி திரும்ப இருந்தது. அத்தை இப்ப நினைச்சுக்கிறான் இப்படிப்பட்ட பிரபு என்னை விட்டு பிரிஞ்சிருக்கானே அப்படி கஷ்டப்படுறா. மெய் திருப்பதம் மேவு வசந்த ராஜ்யம் அதை நீ மேவு அடைவாய் என்ற போதிலும் நும்
இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும் இந்த ராஜ்யம் கிடையாது. காட்டுக்கு போன்னு சொல்ற போது சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமனை ஒத்து இருக்கும். சித்திரத்தில் எழுதின தாமரை இருக்கும் இல்லையோ, உண்மையான தாமரையா இருந்தா 10 நிமிஷம் போனா வாடி போடும். சித்திரத்துக்கு தாமரை வாடியே வாடாது. அந்த மாதிரி முகம் ஒத்து இருந்ததுன்னா இது சீத்தையுடைய வார்த்தை. கம்பனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? காட்டுக்கு போன்னு சொல்லிட்டு தாமரையை போல இருந்தது. இது ராஜ்யத்தை ஒத்துக்கோ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தாமரையை போல இருந்தது. காட்டுக்கு போன்னு சொல்லிட்டு தாமரையை வென்று விட்டது. ராஜ்யத்தை ஒத்துக்கோன்னு சொல்லிச்சு தாமரை பூ போல இருந்துதான். அதுக்கப்புறம் ராஜ்யம் கிடையாது, நீ காட்டுக்கு போன்னு சொன்னோடனே எப்படி தருவாரு? ரொம்ப இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே. இப்ப என்னால் சொல்ல முடியுமா நான் ராமனுடைய வைபவத்தை? அப்படி என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி வைபவத்தை முடிச்சுடுறான். யாரும் செப்பரும் குடத்து ராமும் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு. ராஜ்யம் ஆளுன்னு சொல்ற போது அப்போ தாமரை ஒத்து இருந்தது. பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையனை வென்ற சம்மா. தாமரப்பூவுடைய தேஜஸை வென்று விட்டுதான். அவனுடைய சன்னியாசம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் உனக்கு இல்லை நான் இன்னொருத்தருக்கு அப்படின்னு சொல்றது சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி மாறிட்டு அந்த மாதிரி இது பெரிய துர்பந்தனம். இதம் மன்யன்றாரு, பெரிய துர்பந்தனம். இது ரொம்ப சங்கடமானதான ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு அப்படி இருந்தா கோசல சாம்ராஜ்யத்துக்கு கேட்பாரு. அந்த மாதிரியா அவ கஷ்டப்பட்ட. அந்த மாதிரியா இதுதான் செப்பமுடையாய். இதை காளிதாசன் ஒரு 32 எழுத்துனா ரொம்ப அழகா சொன்னான். இதுல நிறைய எழுத்துக்கள் இருக்கும். பித்ரா தத்தாம், இந்த ஸ்லோகம் அடிக்கடி சொல்லிருக்கேன். பித்ரா தத்தாம் ருதன் ராம. சம்ஸ்கிருதம் தான் தெரியுமே. பராசரம் இங்க தெரியாதவளை இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம பெருமாள் துறை ஆசிரியர் அதுக்காக இவர் நிருசிம்மனுடைய வைபவத்தை நிறைய பரப்பியிருக்கார். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் முதல்வர் நினைச்சிருக்கிறதுக்கு காரணம் இவருடைய பாண்டித்யம். அது நிருசிம்மனுடைய கட்டாட்சம். அது அவர் தான், அது சொன்னதான் அவருக்கு திருப்தி. நாம் இவருடைய சாமர்த்தியம் சொன்னா இவர் மனசுக்கு போகணும். அப்படி பெருமாளுடைய திருவடி பலத்தினால இவாள் எல்லாத்துக்கும் க்ஷேமத்துக்கு கொடுக்குதா. இவருக்கு சம்ஸ்கிருதம் என்ன தெரியும். இந்த காளிதாசுடைய ஸ்லோகத்தை சொன்னா அதை ரசிக்காதவா யாருமே இருக்க முடியாது. பித்ரா தத்தாம் ருதன் ராமஹ புராங் மஹீம் பிரத்யபத்யத பశ్చాத் கச்சேதி ததாஜ்ஞா முதிதோ கிரஹீத். அந்த மாதிரி சந்தோஷமா போனா இப்படி செப்பமுடையாய். இதுக்கே நிறைய சொல்ல நாழிகள். திரளுடையாய். திரள்னா சாமர்த்தியம். அனபிபவனா இருக்கை. அதாவது அசலாரால இவனை தகர்க்க முடியாது, அசலாரால இவனை வெல்ல முடியாது. அனபிபவனீயத்துவம் அந்த திரள். அபிபவனம்னா அவளை தோற்கடிக்கிறது, திரஸ்கரிக்கிறது. அந்த மாதிரி அசலாரால இவனை வெல்ல முடியாது, இவனை திரஸ்கரிக்க முடியாது, இவனுக்கு பரிபவத்தை உண்டு பண்ண முடியாது. அசலாரால பரிபவப்படுத்த முடியாதவன் திரள். பராக்கிரமம் வேற, அரபிபவனியத்தும் வேற. கிட்ட நெருங்கவே முடியாது ஒருத்தர். யாருக்கு தெரியுமா நெருங்க முடியாது? ஆஷ்டிதரோடு சவ்வியனான நிலையிலே அனாஷ்டிதற்கு அனபிபவனா இருக்கை. ஆஷ்டிதரோட கலந்து பரிமாறிட்டு இருப்பான், அவளை தள்ள தூக்கி வச்சுருப்பான். ஆனா அதே சமயத்தில் சத்ருக்கள் வந்தாள்னா கிட்ட நெருங்க முடியாது. நம்ம நிருசிம்மனை பத்தி சொல்லிச்சு இப்படி மாத்திர சத்ரு பேர்ல கோபத்தை ஆஷ்டிதர் கிட்ட நெருங்கலாம் போல இருக்கணும் பரமாத்மா. இங்க என்ன சொல்றார்? ஆஷ்டிதரோட கொஞ்சம் குலவின் இருக்குச்சே, இது அவள்கிட்ட கொஞ்சம் குலவின் இருக்கா, நாம் கிட்ட போறோம் சத்ரு கிட்ட வர முடியாது. அந்த முன்பின் அந்த விசேஷத்தை மாத்திர ஆஷ்டிதர் தன்னை சரணாகதி பண்ண பெண்டாட்டி குழந்தையோட கூட ரொம்ப குழந்தையா விளையாண்டு இருப்பான். அந்த சமயத்தில் ஒரு ரிவால்வர் எடுத்துட்டு இவனை சொல்றதுக்காக வருவான். ஆனா அந்த குழந்தைகளுக்கு பவ்யனா இருப்பான். அவன் பார்த்துட்டு அவங்க கையில் ரிவால்வர் பண்ணி அவனை சுட்டு இவனுக்கா இவ்வளவு வீரம் வந்து சொல்ல முடியும். இவன் ரிவால்வர் எடுத்து அசலால் சொல்ல போறான். அந்த சமயத்தில் குழந்தை வந்து கையில் எடுத்து அடிச்சு அதை முத்தம் கொடுத்து அந்த தாடையை கட்டி அது முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் அவகிட்ட போவான். இது சொல்ற ஆஸ்பெக்ட் இருக்கும் இல்லையோ, அது நிருசிம்மனை பத்தி சொல்லிச்சே. யானை சிம்மமானது, பெண் சிம்மமானது யானையின் மேலே பாய்ந்து மஸ்தகத்தை புலவா நிற்க செய்தையும் தன் குட்டிக்கு பவ்யமான நிலைமை என்று பால் கொடுக்குமா போல நிருசிம்மனுடைய இருக்கும். தன் குட்டிக்கு பவ்யமாய் நின்று பால் கொடுக்கும் திசையிலேயும் யானை வந்து அது மேல சீரும். இப்படி சொல்றது இங்கே. அதனால் திரளுடைய ஆஷ்டிதர்களுக்கு ரொம்ப பவ்யமா இருக்கிற போது அது தங்கிட்ட பிரீத்தி உள்ள பக்தி உள்ளவா இருக்கா பாருங்க,
அவகிட்ட ரொம்ப சகஜமாக தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டாமல் பரமாத்மா பழகுவான். அதே சமயத்தில் சத்ருக்கள் இவன் ரொம்ப சுலபனா இருக்கானே, இவனை ஏமாத்தலான்னு கிட்ட வந்தது ஜாக்கிரதையாக முடிச்சுட்டு அவங்ககிட்ட போக மாட்டான். அது எங்கே அப்படின்னு கேட்டால், 10 அடியவருக்கு, அது அந்த பாசுரு தந்தாப்புல வியாக்கியானம், 10 அடியவருக்கு எளியவர். அங்கே நிருசிம்மனை பற்றி சொல்லிச்சு, உக்ரோபி அனுகிரேவாயும் சுபக்தாரம், உக்ரஹான்னு பதவி இருக்குது. உக்ரோபி அனுகிரேவாயும், பரமாத்மா உக்ரனா இருந்தாலும், யாருக்கு சத்ருக்களுக்கு உக்ரனா இருந்தாலும், பக்தாளுக்கு அனுகிரகம், அனுகிரகம், அனுகிரகா இல்ல அனுகிரக, உக்ர சப்தத்துக்கு நெகட்டிவ். அனுகிரகம் அதான் கொடியவனாக இல்லாமல் சௌமியனாக இருப்பான். சத்ருக்களுக்கு கொடியவனாக இருப்பான், ஆசிரியர்களுக்கு சௌமியனாக இருப்பான். அங்க இங்க ஆசிரியர்களுக்கு சௌமியனாக இருப்பான், அதே சமயத்தில் சத்ருக்களுக்கு கொடியவனாக இருப்பான். அந்த பதத்தை மாற்ற, அது ஏன் இப்படி மாத்துறார்? அங்க உக்ரோபி முதல்ல உக்ரஹ, அப்புறம் அனுகிரக. இங்க ஏன் இப்படி மாத்தினார்? இங்க அனுகிரக உக்ரஹ ஏன் மாத்தினார்? பாசுரம் பாருங்க, 10 அடியவருக்கு எளியவன், பக்தாளுக்கு ரொம்ப எளிதா இருப்பான் பரமாத்மா. பிறர்களுக்கு அரிய வித்தகன். அதுல பாசுரம் வந்த கிரமத்துல பாண்டவாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவனா இருக்க முடியாத கிருஷ்ண பரமாத்மா துரியோதனாளுக்கு கிட்ட நெருங்க முடியாம இருக்கான். அதனால இந்த ஆழ்வார் பாசுரத்தை வச்சு வியாக்கியானம் பண்றாரு. இங்க நம்ம நிருசிம்மனுடைய வைபவத்தை வச்சிருந்தாங்க இப்படி தகடா மாத்தணும். ஏன் இந்த ரசம் இதில் அனுபவிக்க, இது எப்படிடா தெரியுதுன்னு கேட்டார். இதுக்கு பாருங்க, இது ராமாவதாரத்தில் நிறைய கதைகள்லாம் எடுக்கிறார். நம்ம கிருஷ்ண விஷயமாவே சொல்லிட்டு போலவே, பந்துக்களுக்கு அதாவது பக்தர்களுக்கு பவ்யனா இருக்கான் கிருஷ்ண பரமாத்மா. அதே சமயத்தில் சத்ருக்களுக்கு கிட்ட நெருங்க முடியாமல் இருக்கான். உபப்ளாபிய நகரத்தில் அஜ்ஞாத்தவாசம் முடிஞ்சு போச்சு. உபப்ளாபியம்னு விராட்னு சொன்ன தேசம், அந்த தேசத்துல பாண்டவாள் கூட கிருஷ்ண பரமாத்மா தங்க. இவன் ராஜ்யத்தை எப்போ ஆடுறான்னு தெரியல, சத்தியபாமா பார்த்துக்கிறான். பாண்டவாளே கத்தின்னு இருக்கான் இந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்போ சஞ்சயன் வந்தா, அங்க திருதராஷ்டிரன் தூது அனுப்பிக்கிறான். இந்த ஹஸ்தினாபுரத்துல பாண்டவாள் ஆசை வைக்க வேண்டாம், அவள்லாம் பண்டிதாளங்க, கிருஷ்ணன் வந்து அவளுக்கு துணை இருக்கான், எங்கவெல்லாம் ராஜ்யம் கிடைக்கும் அவளுக்கு, இந்த ராஜ்யம் எங்க பிள்ளைகளுக்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு சில பட்சமா தூது அனுப்பிச்சான். சஞ்சயன் சரி பெருமாள் சேவை கிடைக்குதுன்னு வந்தா ஒரு வாரத்துக்கு மேல பெருமாள் அங்க இருக்கு சொல்லிட்டாரு. அங்க இருந்து ஆச்சரியம், அது கிராமம், பாண்டவாடு கூட பெருமாள் இருக்க ரொம்ப அற்புதமான சேவை சேவிச்சுன்னு அங்கேயே இருந்துட்டான். அப்புறம் ஒரு நாளாச்சு, திருதராஷ்டிர மகாராஜா வரலேன்னு சொல்ல நான் ஊருக்கு போயிட்டு சாயங்காலம் வேஷம் பர்மிஷன் கேட்டேன். சாயங்காலம் போக வேண்டாம், நாளைக்கு கார்த்தால பின்னால 4 மணிக்கு 5 மணிலாம் ஒன்று அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு பெருமாள் ராத்திரி தங்க வச்சுட்டார். கார்த்தால் எழுந்த உடனே அவர் என்ன பண்ணார், அனுஷ்டானத்தான் பண்ணிட்டு பெருமாள் சேவைக்காக காத்துட்டு இருக்கார். சரியா 5 மணி சுப்பிரபாதம் பாடுற சமயம் வம்சாவளிலாம் பாடி முடிச்சாச்சு. உடனே சஞ்சயனை கூப்பிடுனார் பெருமாள். அந்த சஞ்சயனுக்கு சேவை கொடுத்தார். இது அப்படியே திருதராஷ்டிரர்கிட்ட போய் சொல்றாங்க. இதை கேட்டோடனே திருதராஷ்டிரர் பாதி பணம் கொடுத்து, இந்த சேவை எதுக்காக திரும்ப கொடுத்தார்? இங்க தான் இருக்கிற நிலைமையெல்லாம் எடுத்து திருதராஷ்டிரர்கிட்டே சொல்லணும். அது அவனுக்கு சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். இங்க எப்படி இருக்கான்னா ஷாப், அதாவது நச்சாபிமன்யு சந்தேசம் ந யமோ தத்ர ஜக்முது. இங்க பெருமாள் எழுதிருக்காரு. இந்த எழுது இருக்கிற சமயத்துல இந்த சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும்னு அடங்கி போச்சு. செப்பம் முடியாது அடங்கிருக்கு. இது ரெண்டும் கலக்காத உதாரணம் ராமாவதாரத்தை தான் போனோம். ராவணன் லக்ஷ்மண சக்தி என்ற ஆயுதத்தால் அடிச்சுட்டான். அந்த சமயத்தில் லக்ஷ்மண் கீழே கலங்கி விழுந்துட்டான், மல்லிப்பூ மாலை உடஞ்சுதான் விழுந்துட்டான். அப்போ இந்த ராவணன் என்ன பண்றான், ஒரு தப்பு கணக்கு போட்டான். இந்த லக்ஷ்மணனை எடுத்து போடுவான் லங்கைக்கு. அப்போ ராமன் பிராணம் விட்டுறான். ராமன் பிராணம் சுக்கிரன் விட்டுறான் பிராணம், அப்புறம் விபீஷன் விட்டுறான். இது தெரிஞ்ச லங்கையில அயோத்தியில பாரதெல்லாம் பிராணம் விட்டுறா, நமக்கு சீத்தை சொந்தமா போடுவோள் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டான். எடுத்துட்டு தப்பு கணக்கு போட்டு இந்த ஹனுமனை தூக்கத்தான் வரான். அசைக்க முடியும், தன் வேலைக்காரனை விட்டு தூக்க சொல்றான். ஹிமவான் மந்தரோ மேருஹு திரைலோக்கியம் வா சஹாமரிஹி சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசங்கே. பரதானுஜா, ராமன் தம்பி இல்லை, பரதனுக்கு தம்பி, இன்னும் சக்தி வரணும் குறைச்சு. அவனை தூக்க முடியல, மலையெல்லாம் தூக்கிறேன் தூக்க முடியல, பெருமூச்சு விட்டுன்னு இருக்கான். அவன் பார்த்துட்டே இருக்க லக்ஷ்மணன் வந்தாங்க. அந்த லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணா, அந்த ராமனை அப்படியே ஒரு மல்லி மாலை பூ தூக்குறாப்ப தூக்கி தோல்ல சாத்துன்னு பார்த்தோம். அங்கேருந்து ஹனுமன் வந்தான். இந்த லக்ஷ்மணனை தூக்குறதா பிரயத்தனப்பட்டு இருக்கானே, அவன் தலையில ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த லக்ஷ்மணன் அப்படியே மூக்காலும் வாயாலும் ரத்தம் வந்து உடனே கொஞ்சம் சமாளிச்சுட்டு இவன் ஹனுமனை ஸ்தோத்திரம் பண்றான். அப்பா ஹனுமன், இந்த மாதிரி குத்து இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லைடா, ரொம்ப வசந்த குத்து, ஏன் அப்படின்னு சொல்லி ஸ்லாகனிய
சாது சாது வானர வீரியேன ஸ்லாகனீயோசி மே இருக்கு. நீ சத்ருவா இருந்தா கூட உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்தா என்னை வாயை விட்டு ஸ்தோத்திரம் பண்ண முடியா பண்றதா, வசந்த குத்து குத்துறதா, இந்த மாதிரி குத்து நான் வாங்கியிருந்தேன். உடனே அவன் சொன்னா, என் குத்து வசந்த கொத்தா இருந்தா நீ ஸ்தோத்திரம் முடிஞ்ச ஆள் இருக்கக்கூடாது. மிளகு கஷாயம் ரொம்ப சக்தியா இருக்குன்னு குழந்தை சிரிச்சுனே சொல்லிட்டு, அது மிளகு கஷாயம் அது. மிளகு கஷாயம் ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்து ஒரு குழந்தை சொல்லும், மிளகு கஷாயம் போட்டு தளர வேண்டாமோ குழந்தை. கீதை சொன்னா தளர வேண்டாமோ, இது ஸ்வீட்டா சொன்னா கதையெல்லாம் சொன்ன கீதையானது. தளர வைக்கிறது தான் இல்லை, தளர வைக்கிறது சொல்லக்கூடாது. அது கீதார்த்தம் சொல்லிட்டு கதையில கலந்துட்டா மிளகு கஷாயத்துல பாலையும் சர்க்கரையும் போட்டா காஃபி மாதிரி ஆகும். அதில் மிளகு கஷாயம் நன்னா இருக்கு சிரிச்சுதே ஒரு குழந்தை சொல்லிட்டுனா அது மிளகு கஷாயமா. அந்த மாதிரி குத்து நன்னா இருக்குன்னா அந்த குத்து நன்னா இருக்கிற குத்தை வாங்கிட்டு அப்பயே மாண்டு போகணும். நீ உசுரோடு இருந்து என்ன ஸ்தோத்திரம் பண்ணியானா இத்த கால இழப்பு எனக்கு இருந்து அவன் சொல்றான், திகஸ்து மம வீரியேன எத்தும் ஸ்லாகிச்சு ராவண. ரொம்ப அது அது இதுல ஜோக், இது வேற தடவை வேண்டாம். திகஸ்து மம வீரியேன எத்தும் ஜீவசி ராவண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் கொஞ்சம் அந்த குழந்தை எடுத்துமான். அப்போதான் சுவாமி என்ன பண்றார், எல் லக்ஷ்மண அனுஜா ரிபுசக்தி முத்தா சத்ரோஹோ குரு ஹனுமதச்ச லகுர்பூவ. இதான் திறன். அந்த சமயத்தில் லக்ஷ்மணன் சோமா கருமுக பாலை தூக்கின்னு போட்டான். அதே சமயத்தில் கல்பாறை போல அந்த ராவணனுக்கு அந்த லக்ஷ்மணன் சேவை கொடுத்தான். இதுதான் திறன். ஹனுமருக்கு சுலபமா இருந்தும் ராவனுக்கு சுலபமா இல்லை. அவன் பெரும்பாலும் அபிபவம் பண்ணலாம், பரிபவம் பண்ணலான்னு வந்தா முடியாது. இது திறன். சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலாய்த்துறை. வெப்பம்னா அவளுக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய வெதுப்பை ஒரு சமத்து கொடுக்கும். அங்கதான் இந்த சஞ்சயனுடைய கதை. இப்ப சொன்னாப்புல இந்த சஞ்சயன் வந்தா அந்த சேவை கொடுக்குறான் பரமாத்மா. இந்த கதையை திருதராஷ்டிரத்தை போய் சொல்றான். சொல்லச்சு திருதராஷ்டிரத்துக்கு பெருமூச்சு வாங்குறது. அவர் சொல்லச்சு எப்படி சொல்றாரு, இன்னும் கடுக்கா கொடுத்துனே சொல்றாரு. அங்க திருதராஷ்டிர மகாராஜாவே அங்க நான் ஊருக்கு போச்சே பெருமாள், நான் முதல் நாள் சாயங்காலம் போறேன்னு நிறுத்தினார். மறுநாள் காத்துல போச்சு அவரே கூட்டி எனக்கு சேவை கொடுத்தார். அப்போ ஒரு தரிசனம் கிடைச்சதே. என்ன சொல்லுங்க, அது சொன்னா உனக்கு சங்கடமா இருக்கும், சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. அப்ப சொன்னார், சத்யாங்க உபதாயம் எத்திர கிருஷ்ணோச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி நச்சாபிமன்யு சந்தேசம் நயமோ தத்த ஜக்முது. எத்திர கிருஷ்ணோச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி சத்யாங்க உபதானந்து கிருத்வே சேதே ஜனார்தன. கிருஷ்ண அர்ஜுனாங்க கதோ உபாதோ கேசவஸ்ய அபிலக்ஷயே శ్యామో బృహంతో తరుణో నాగావివ సముచ్ఛితు ఏకశయ్యాగతో వీరు திருஷ்டுவா மே பயமாவது. மகாபாரதம் சொல்றார். ரொம்ப அங்க ரெண்டு படுக்கை கிட்ட போட்டு, ஒரு படுக்கையில கிருஷ்ணனும் சத்யபாமியும், இன்னொரு படுக்கையில அர்ஜுனும் திரௌபதியும். பொழுது விழுந்த சமயம் எழுதுறாள் இல்லையா, சத்யபாமனுடைய மடியில பெருமாள் சிரசை வச்சு இந்த ஒய்யாரமா அப்படி சார்ந்துட்டு திருவடி அர்ஜுன் மடியில போட்டுருக்கேன். சத்யபாமான நாமேக தேசே நாம சத்யாங்கம், சத்யானு கூப்பிடலாம், பாமானு கூப்பிடலாம், சத்யபாமானு கூப்பிடலாம். சத்யாங்கம் உபதானம். அந்த சத்திய இருக்காளே சத்யபாமா, அவளுடைய மடியில தலகாணியா வச்சிருந்து பெருமாள் சிரசை வச்சிருக்காரு. சத்யாங்க உபதானம் தலகாணி, சத்யபாமுடைய மடியை தலையாணி வச்சிருக்காரு. சத்யாங்க உபதானம் தூ கிருத்வா சேதே ஜனார்தன அர்ஜுனாங்க கதோ உபாதோ கேசவஸ்ய உபலட்சே. பெருமாளுடைய திருவடி அர்ஜுனுடைய மடியில் இருக்கு. அர்ஜுன திருவடினா அவன் திரௌபதியின் மடியில் தன் காலம் இருக்கு. இப்படி ஒரு ரவுண்டு. இவாளை பார்த்தேன். ஷியாமு பிரஹந்தோ நாகா விவ சமுச்சிதோ. ரெண்டு பெரிய மதம் பிடிச்ச யானை ஒரே படிக்கல் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மதம் பிடிச்ச யானையிடப்ப பெருமூச்சு விட்டு இருக்கா. திருதராஷ்டிரன் துரியோதன் சொல்லணுன்னே அவளுக்கு பெருமூச்சு விட முகது கண்ணில் அப்படியே நெருப்பு கால் பறக்க. எத்திர கிருஷ்ணோ ஏகசையா கீதோ கதோ வீரோ ஏகசையா கதோ. ஒரே படிக்கல வருது. திருஷ்டுவா மே பயமா விஷத்து. சஞ்சயன் சொல்றான் திருதராஷ்டிரன். என்ன பயம் தெரியுமா, அத்தீவ குருணாம் பலம் சர்வம் நஷ்டம். போச்சு, துரியோதன சைன்யம் அழிஞ்சுது. நான் அன்னைக்கே நினைச்சேன் மனசு. இதை சொல்றான். சொன்னோன்னே சத்ராருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். இந்த மாதிரியா சத்ருவர்களுக்கு வெப்பத்தை கொடுக்குறான், இவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறான், அவளுக்கு வெப்பத்தை கொடுக்குறான். சத்ராருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். விமலா இப்ப பாண்டவாளை காப்பாத்தி தூரம் அழிச்சாலும் அதுல தோஷம் பண்ணாருடா விமலன். அங்கன் ஞாலமஞ்ச அங்கோ ஒரு ஆளரையாய் பொழுந்தவாகம் வள்ளுகிறால் பொழுந்த பிளந்த புரிதன். சத்ரு சம்மாரம் பண்ணதில் பாப்பம் கிடையாது. எங்க பார்த்தாலும் வடக்க ராவணனை கொண்டதால் பெருமாளுக்கு பிரம்மஹத்தியா தோஷம் வந்தது. ராமனுக்கு தபஸ் இருந்ததும் லக்ஷ்மண ஜூலா ராம ஜூலா பரத ஜூலான்றான். அப்புறம் காவேரியில் வந்து கங்கையில் தீர்த்தா பண்ணான், அவனுக்காக பிரம்மஹத்தியா தோஷம் வருது. இப்படிலாம் ஒரு கதை.
இதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. இது பற்றி நிறைய பத்திரிகைலாம் இதுக்கு எத்தனை நாள் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்குது. நாம் எழுத ஒருத்தர் பாருங்க, அது அவர் எழுதிக்காரி எழுதுன்னு சொல்கிறேன். ராமனுக்கு போய் பாப்பா ஒருத்தர் கண் டாக்டர் போய் கண் கட்டு போச்சுன்னா அப்புறம் எப்படி அசிலாருக்கு குணப்படுத்தும்? பதித்த பாவன் ராமன், பதித்த பாவன் ராமனுக்கு போய் பிரம்மஹத்யா தோஷம் வருவான். இந்த ராமன் ராவண வதம் பண்ண கதையை நினச்சா நமக்கு பிரம்மஹத்யா தோஷம் போகும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இப்படிலாம் ஒரு புராண கதை, அது எல்லாத்துக்கும் நம்ம புராணத்தில் அது பெருசாக இருக்குது. அந்த புராணங்கள் இப்படி தான் கதை எழுதுறதுக்கு அனுபவம். அதனால என்னாச்சு, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். அதில் விமலன்னு சொன்னதுனால என்னாச்சு, அந்த சம்பந்தம் ஒத்திருக்கு செய்தேயும் ஆசிரத்திற்காக கண்ணற்று தயன்றி முடிக்கியாலே வந்த சுத்தி. விமலன்னா சுத்தன் அர்த்தம். ஏண்டா சுத்தன்னு கேட்டார், பாண்டவாள் தான் ஒரு பக்கத்தில் இருந்துட்டு போட்டோம், துரியோதனால் தான் ஒரு பக்கத்தில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னாங்க. அப்போ துரியோதன் போயிடுவார். நேற்று கீதையில் சொன்னோம் இல்லையா, பந்து வதத்தினாலே வருத்தப்பட்டான் அர்ஜுன். அவரை பார்த்து கிருஷ்ணன் சொல்றார், அந்த துரியோதன தூர பந்து. துரியோதனர்கிட்ட ஒரு பிரீத்தினாலே அன்புனால அவளை வதம் பண்ணாமல் போனேன்னா திரௌபதி உன் தமையன் இவெல்லாம் போட மாட்டா. இவா போற தேவையா? இவ பந்துக்களால் துரியோதனை கொல்லக்கூடாதுன்னா அப்போ உன் தமையன் தம்பியெல்லாம் போடுவாளே, இது உனக்கு இஷ்டமா? அதில் இவளை காப்பாற்ற அவளை கொல்ல வேண்டாம், அவள் ரோஷம் மறுபடியாக பண்ணலாம் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தரை கொல்றான், பல பேரை கொல்றான், சில பேர் வாழ வைக்கிறான். அந்த அசிலார் வதம் பண்ணுறதுனால அவருக்கு பிரம்மஹத்யா தோஷம் கிடையாது. ஏன்னா இது சுவார்த்தமாக கொன்னா தப்பு. நாம் பெருமாளுக்காக சில தப்புகள் பண்ணால் தப்பு இல்லைன்றாப்புல ஆசிரியர்களாக சில காரியங்கள் சொன்னால் கண்ணற்று தயிலாம் தயின்றி அந்த தயின்றி ஆஷ்டித்திற்காக அனாஷ்டித்தினை முடிக்கியாலே வந்த சுத்தி. அப்படி சொல்ல விமலா. சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் அவர்கள் பக்கலிலும் ஔதாரியம் இருக்கும்படி பெருமாள் யாருக்கும் பட்சபாதம் பண்றது. ஆசிரித்தாளுக்கும் கொடுக்குறான், சத்ருவுக்கும் கொடுக்குற. அந்த கொடுக்கறதுன்னு படிக்கட்டு இல்லையா, ஒருத்தர் ஊர்லேருந்து வந்தார், நிறைய பக்ஷணங்கள் பழங்கள்லாம் வாழ்ந்தார், பக்கத்தாட்டு பசங்களாம் வந்துருக்கு, போக போக விரட்டுறாரு. அப்புறம் உள்ளேன்னு தள்ளி பண்ணி அவள் சொல்ற, பத்தினி பிறகு அவள் நம்ம குழந்தைக்கு போது தானே அவளுக்கும் கொடுங்கோ நான் கொடுத்தேன் தான். அவன் கொடுத்தாங்க, அதுக்கு 6 டசன் அடி கொடுத்தான், 6 டசன் பழம் கொடுத்தான். கொடுத்தேன்னு பண்டிகை ஒன்றா இருக்கிறது ஆள் வித்தியாசம். கொடுத்தேன்னு சொன்னோன்னே அவள் பாவம் கொடுத்துருவான்னு நினச்சா பார்த்தா அழுதுன்னு போதுன்னு பசங்க அடி கொடுத்தான். அந்த மாதிரி இல்லை, இங்கே உண்மையிலேயே ஆஷ்டித்தாளுக்கால அனாஷ்டித்தாளுக்கு தான் நிறைய பலம் கொடுத்தான். சிசுவான பெருமாள் அழிச்சானே வதம் பண்ணான்னு சொன்னது அவனுக்கு உடனே கைக்கிற சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டான். ஏன்னா கடைசி பீரியடு 3 ஜென்ம சத்ருவா பறந்து சொன்னோம் இல்லையா, அந்த ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசி ஒரு ஜென்மம் ஆயிடுது, ராவன் கும்பகன் ஆயிடுது, 3வது சிசுபாலன் தந்து வந்தோம். இப்போ வதம் பண்ணணும்னு என்ன ஆச்சு? சிசுபாலன் வதம் பண்ணான், சிசுபாலன் வரணும்னு சொல்லிட்டு எதுக்காக வதம் பண்ணா? சீக்கிரம் வதம் பண்ணால் சீக்கிரமாக கைக்கிறீங்க, ஆப்ரேஷன் சீக்கிரமாக பண்ணால் சீக்கிரமாக குணமாகும். அவ வந்து பூமை அவளால் பாட முடியாதுன்னு தெரியும். நீ பாட்டு பாடு டான்ஸ் ஆடுறேன்னா சரி நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு பாஷையில் பாபான்னு கத்தி பாடினாலாம். அந்த கருணை கொடு கேட்க முடியாமல் 2 காதி மூடிட்டு டான்ஸ் ஆடுறான்.